ஹரே ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா. हरि बोल। हरे कृष्ण माता जी। जय राधा माधवा जय कुंज बिहारी जय राधा माधवा जय कुंज बिहारी जय गोपी जनवल्लभा जय गिरिवरधारी जय गोपी जनवल्लभा जय गिरिवरधारी जय गिरिवरधारी यशोदानन्दन प्रजनरञ्जनं यशोदानन्दन प्रजनरञ्जन यमुनदीरावनचारि यमुनदीरावनचारि जय राधमाधव जय कुंज बिहारी जय राधा माधव जय कुंज बिहारी हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे 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 कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे जय राधा दामोदर जय राधा माधव राधे जय राधा श्याम सुंदर राधे नित्य गौर हरि बोल नित्य गौर हरि बोल गौर हरि बोल नित्य गौर हरि बोल जय जय प्रभुपाद जय श्रीला प्रभुपाद जय जय गुरुदेव जय श्रीला गुरुदेव अनंत कोटि वैष्णवृंद की जय प्रभुपाद की जय गुरु महाराज की जय निताय गौर प्रेमानंदे हरि हरि बोल हरे 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 कृष्णा எல்லாருக்கும் हरि बोल हरे कृष्णा माता जी हरे कृष्ण अंदर कार्य हरे कृष्णा प्रभु जी हरे कृष्णा हरे कृष्णा माता जी हरे कृष्णा माता जी। हरे कृष्णा प्रभु हरे धन्यवाद माता जी। हरे हरे कृष्ण माता हरे जी। कृष्णा माता जी हरे कृष्णा हरे हरे कृष्ण कृष्णा हरे कृष्ण हरे कृष्ण माता जी। हरे कृष्णा எல்லாருக்கும் ஹரே கிருஷ்ணா எல்லோருக்கும் ஹரே கிருஷ்ணா மாதாஜி हरे कृष्ण हरे माता कृष्ण जी। माता जी। பிரபு எல்லாருக்கும் हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா மாதாஜி हरे कृष्णा माता जी हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्णा माता जी ஸோ ஃபர்ஸ்ட் பிரணாம் மந்திரம் சொல்லிக்கலாம். ஓகே. ஓம் அஜானந்தி மிராந்தஸ்ய ஞானம் சனசலாக்கயா சத்யம் தமேன தஸ்மை ஸ்ரீ குரவே நமः.
நமோ விஷ்ணுபாதாய कृष्ण कृष्णपृष्ठाय पृष्ठाय भूत्रे श्रीमते भक्ति वेदांत स्वामिनिधि नामिने नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेषा शून्यवादी पाक्षात्यदे सदारिणे जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधारा शिवासादि गौरभक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय ओम नमो भगवते वासुदेवाय हरे कृष्णा ஆக்சுவலி இன்னைக்கு நான் மறந்துட்டேன் 7:10 தானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ஸ்லோகா இல்லைன்றது ஞாபகமே இல்லை ஸ்டார்டிங். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण सभी ஹரே கிருஷ்ணா. माताजी ஹரே கிருஷ்ணா பிரபு. हरे कृष्णा ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா காளிந்தி மாதாஜி. ஓகே, இன்னைக்கு வந்து நம்ம நேத்தையோட நம்ம வெற்றிகரமா கர்மயோகம் 3வது அத்தியாயம் பகவத்கீதையோட 3வது அத்தியாயத்தை முடிச்சிட்டோம். தண்டவத் பிரணாம் பிரபு. ஓகே, 3வது அத்தியாயத்தை நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இன்னைக்கு வந்து அந்த 3வது அத்தியாயத்தோட ஒரு சின்ன சுருக்கம். ஓகே, ஃபுல்லா ரொம்ப விரிவா நம்ம சொல்ல முடியாது, கொஞ்சமா அதோட சுருக்கத்தை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே, ஒரு ஓவரால ஒரு குயிக்கா ஒரு சின்ன ஒரு இதை பார்க்கலாம். ஸோ இந்த கர்மயோகம் அப்படின்னு சொன்னா இது எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னு சொன்னா அர்ஜுனனோட கேள்வியில இருந்து ஆரம்பிக்குது. ஆல்ரெடி போன அத்தியாயத்திலேயே பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்களை பத்தி பகவான் அங்க பேசினாரு இல்லையா. ஸோ சாங்கிய யோகம், கர்மயோகம், புத்தி யோகத்தை பத்தி சொன்னாரு. அப்புறம் நிறைய சித பிரஜா இப்படி எல்லாம் சொன்னாரு. ஓகே, இதெல்லாம் கேட்டு கேட்டு கடைசியா அவர் வந்து 2வது அத்தியாயத்துல 49வது ஸ்லோகத்துல வந்து அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தூரேன விவரம் கர்ம அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லா விதமான இந்த செயல்களையும் மோசமான செயல்களையும் பக்தி யோகத்தின் மூலமா இது எல்லாத்தையும் தூரமா விலக்கி வச்சிரு. ஓகே, எல்லாமான செயல்களையும் தூரமா விலக்கி வச்சுட்டு பக்தி யோகத்துல வந்து நீ மூலமா இதை வந்து அதோட உதவியினால நீ சரணட அப்படின்னு சொல்லுவார். ஸோ செயல்களின் பலன்கள்ல பற்றில்லாம அதுக்கு அடுத்த விஷயம் சொல்றாரு, அது இம்பார்ட்டன்ட் கிடையாது. ஸோ இப்படி நீ பண்ணி சொல்லு செய்ய அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதனால அர்ஜுனனுக்கு வந்து இப்ப பகவான் என்னதான் சொல்ல வர்றாரு கரெக்டா, இந்த விஷயங்கள் புத்தி யோகம் சொல்லுகாரு, செயலை புரின்னு சொல்லுகாரு, சண்டை போடுன்னு சொல்லுகாரு. ஸோ இப்படி சண்டை போடணுமா போட வேண்டாமா இப்படி ஒரே குழப்பத்தினால இந்த அத்தியாயத்துல வந்து அவர் மீண்டும் ஒரு வந்து கொஸ்டின் கேட்காரு, கேள்வி கேட்காரு. இந்த கேள்வியில இருந்து இது ஸ்டார்ட் ஆகுது. எப்படி அப்படின்னா, நீ பலநோக்கு செயல இந்த அத்தியாயம் ஃபர்ஸ்ட் 1-2 ஸ்லோகம் வந்து அர்ஜுனனோட கொஸ்டின். ஓகே, என்ன கேட்காரு அப்படின்னா, இந்த பலன் நோக்கு செயல்களை விட இந்த புத்தி சிறந்தது அப்படி. அங்க பத்தி புத்தி யோகம் எல்லாம் சொன்னார்ல, இந்த பக்தி யோகத்தோட ஒரு ஆரம்ப நிலை தான் புத்தி யோகம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம். சோ புத்தி சிறந்தது அப்படின்னு சொன்னா ஏன் இந்த கோரமான இந்த போர்ல வந்து நீ என்ன பலவந்தமா இதை வந்து ஈடுபட சொல்லுக, இந்த சண்டை போடணும்னு ஏன் சொல்லுக அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து பகவான்கிட்ட கேட்காரு. சோ அடுத்தது 2வது ஸ்லோகத்துல என்ன கேட்காரு அப்படின்னு சொன்னா வியாமிஷ் ரேணேவ இந்த 2 வழிகளை சொல்லுக. ஒண்ணு வந்து என்னது, நீ செயலை வந்து என்ன பண்ணது, செயலை வந்து புரியணுமா, இல்ல செயலை துறக்கணுமா, இல்ல செயலை வந்து பற்றில்லாம செய்யணுமா, இப்படி வந்து 2 விஷயத்த நீ சொல்லியே. சோ மோக எசீவமே இது வந்து என்ன வந்து பயங்கரமா என்ன வந்து என்ன பண்ணுது அப்படின்னா என்னோட புத்திய வந்து பேதலிக்க வைக்குது, மயக்குகிறது. சோ இதுல எது நன்மை, ஸ்ரேயா அப்படின்னு சொல்லிட்டு எது நன்மை அப்படின்னு சொல்லுன்னு அர்ஜுனன் வந்து கொஸ்டின் கேட்காரு. ஓகே, செயலை துறக்கணுமா செயலின் பலனை துறக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அர்ஜுனன் வந்து இங்க கொஸ்டின் கேட்காப்ல. ஸோ எப்பவுமே நம்ம நார்மலா நம்மளோட லாஜிக் என்ன அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, ஒரு செயல் செஞ்சா வந்து கண்டிப்பா அதுக்கு ஒரு பலன் இருக்கும் இல்லையா, ஒரு விளைவு இருக்கும். அதே நேரம் செயலை செய்யலைன்னா அங்க ஒரு விளைவும் இருக்காது. இதுதான் லாஜிக். ஆனா எப்படி இப்போ எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ரொம்ப பசியோட இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சமைப்போம். பசி இல்லைன்னா சமைப்போமா, சாப்பிட மாட்டோம். கரெக்டா இல்லையா. சோ அதே போல இங்க அர்ஜுனன் வந்து அவருக்கு வந்து இந்த ராஜ்யத்துக்கு மேல ஈடுபாடு கிடையாது, சண்டை போடணும் கிடையாது, எந்த விஷயமே கிடையாது. சோ அப்ப வந்து அவருக்கு ராஜ்யத்தை ஆளணும்னா தான் சண்டை போடணும், இல்லைன்னா அது தேவையில்லை. சோ அது இல்லாம இன்னொரு விஷயம் 2வது அத்தியாயத்துல பகவான் என்ன சொல்லி இருக்காரு அப்படின்னு சொன்னா கர்மண்யே அதிகாரஸ்தே அப்படின்னு சொல்லிட்டு. சோ உனக்கு கடமையை செய்ய அதிகாரம் இருக்கு, ஆனா அதுல பலன்கள்ல வந்து உனக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துலயும் வந்து அவர் சொல்லியிருப்பார். சோ இதெல்லாம் பார்த்து அர்ஜுனனுக்கு வந்து ஒரே குழப்பம். சோ அர்ஜுனன் வந்து அதனால அவர் என்ன சொல்லுறாரு அப்படின்னு சொன்னா, நம்ம இந்த இடத்துல வந்து
பகவான் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க அடுத்தது வந்து மூணுல இருந்து இந்த ரெண்டு விஷயமும் அர்ஜுனோட குழப்பம் அவர் வந்து கேள்வி கேட்காரு. அடுத்தது 3ல இருந்து 9 வரைக்குமே பாத்தீங்கன்னா எப்படி வந்து நம்மளோட இப்ப கர்ம நதியாசன் நீ டியூட்டிய பண்ணு, ஆனா அதை விட பலனை எதிர்பார்க்காத அப்படின்னு சொல்லுவார் இல்லையா. சோ இதுக்கு வந்து இங்க 3ல இருந்து அடுத்தது 9 வரைக்கும் இதுக்கு வந்து பகவான் வந்து பதில் சொல்ல ஆரம்பிக்காரு. ஃபர்ஸ்ட் வந்து 3வது ஸ்லோகத்துல என்ன வருது அப்படின்னா, ரெண்டு விதமான மக்களை பத்தி சொல்லுவாரு. ஒன்னு கர்மயோகி, இன்னொன்னு ஞான யோகி அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு மூலமா இந்த கர்ம யோகம் அப்படின்னு சொன்னா என்ன பார்க்கணும், கர்மம்னா என்னது, நம்மளோட செயல். சோ இந்த கர்ம யோகம் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா, நம்மளோட செயலை யோகமா மாத்தணும், நம்மளோட கர்மத்தை யோகமா மாத்தணும். எப்படி மாத்துறது, நம்மளோட செயல்களை செய்யணும், அந்த செயல்களோட பலன்களை வந்து பகவானுக்காக அர்ப்பணிக்கணும். இதான் கர்ம யோகம். அதே நேரம் இன்னொரு விஷயமும் சொன்னாரு, ஞான யோகத்தை பத்தியும் இங்க சொன்னாரு. ஞான யோகம் அப்படின்னு சொன்னா அவங்க வந்து ஃபுல் நாலேஜ்ல இருப்பாங்க. சோ அவங்களுக்கு இந்த ஆன்மீகமான விஷயங்களா இருக்கட்டும், இந்த பௌதிக உலகத்தோட நேச்சரா இருக்கட்டும், இதை பத்தின ஃபுல் நாலேஜ் இருக்கும். சோ அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க, ஃபுல் நாலேஜ்னால அவங்க வந்து அந்த செயல்களின் பலன்கள்ல வந்து பற்றில்லாம இருப்பாங்க. சோ அதனால அவங்களுக்கு செயலை செய்ய வேணும்ன்ற அவசியம் கிடையாது. சோ டைரக்டா அவங்க வந்து அந்த சந்நியாசம் இதெல்லாம் வந்து என்ன சொல்ற ஒரு என்னது இன்டர்சேஞ்சபிள் அப்படின்னு சொல்லுவாங்க, மாறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப வந்து கர்ம யோகம் இந்த ரெண்டு விஷயங்களும் சொல்ல கர்ம யோகம் அப்படின்னு சொன்னா இதுல நம்ம எப்படி எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஒரு டாக்டர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, தன்னோட செயலை செய்யாரு, கரெக்டா இல்லையா. ஆனா அந்த பலனை வந்து அவங்க எதிர்பார்க்காம எந்தவித பற்றும் இல்லாம செய்யும் போது, சோ அதை பகவானுக்காக அந்த ரிசல்ட்டை வந்து அவ அப்படி நம்ம எப்பவுமே ஒரு செயலை எதுக்காக செய்யும், அதோட பலன்கள்ல வந்து ஆசை இருக்கும் இல்லையா, அந்த பலனை நம்ம எதிர்பார்த்து தான் ஒரு செயலை செய்யணும். சோ பலனை எதிர்பார்க்காம நம்ம வந்து ஒரு செயலை செய்யும் போது அதை வந்து நம்ம அப்படி செய்யறது வந்து ரொம்ப கஷ்டம். சோ அந்த செயலில் அந்த பலனை வந்து நம்ம பகவானுக்காக அர்ப்பணிக்கும் போது அது கர்ம யோகமா மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இதுல இந்த ரெண்டு விதமான மக்களை பத்தி பார்த்தோம். அடுத்தது 4வது ஸ்லோகத்துல என்ன வருது அப்படின்னு சொன்னா, நம்ம அதுக்காக இப்ப செயல்கள்ல பலன்களை பற்றுக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. செயல்களின் பலன்களை எப்படி பற்றுக்கொள்ளாம இருக்குது, அப்ப செயலை செய்யாம இருக்கணும். சோ அப்படி செயலை செய்யாமல் இருக்க முடியாது, கரெக்டா. செயலை செய்யாமல் இருந்தாலும் அதோட விளைவுகள்ல இருந்து தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. 4வது ஸ்லோகத்துல பகவான் சொல்லுவாரு. சோ அதே நேரம் வெறும் துறவுனால மட்டும் கூட பக்குவம் அடைய முடியாது. சோ இந்த ரெண்டு விஷயமும் ஓகே, துறவுனாலையும் பக்குவம் அடைய முடியாது, வெறும் துறவுனால பக்குவம் அடைய முடியாது. அதே நேரம் செயலை செய்யாமல் இருந்தாலும் அதோட விளைவுகள்ல இருந்து நம்ம தப்ப முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா எப்போ நம்ம வந்து ப்ராப்பர் ஒரு நாலேஜ் இல்லாம பிளஸ் இந்த ஆன்மீகம் பிளஸ் இந்த பௌதீக விஷயங்கள், இந்த பௌதீக லோகத்தோட நேச்சர் பிளஸ் இந்த ஆன்மீக விஷயங்கள் இதை பத்தி ப்ராப்பரா நமக்கு ஒரு பக்குவம் இல்லாம நம்ம ஒரு துறவு மேற்கொண்டோம்னு வச்சுக்கோங்க, என்ன நடக்கும், அந்த பக்குவமற்ற துறவு நமக்கு வந்து வெற்றியை கொடுக்காது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்போ எக்ஸாம்பிள் எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒரு ட்ரெஸ் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டா. நமக்கு வந்து ப்ராப்பரா அதை பத்தி நம்ம எப்ப நினைப்போம், ஐயோ நம்ம ரொம்ப சிம்பிளா இருக்கணும், இனிமேல் இப்படிதான் நம்ம ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கணும், கரெக்டா இல்லையா. அப்படின்னு நம்ம ஒரு நாலேஜ் இல்லாம அதை பத்தின போதிய அறிவில்லாம நம்ம ஒரு துறவு மேற்கொள்வோம், கரெக்டா இல்லையா. இப்படி எல்லாம் நம்ம போடுவோம், நம்ம இப்படிதான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சா அதே நேரம் பக்கத்துல எல்லாம் கலர்ஃபுல்லா அப்படி இப்படி நம்ம நிறைய ட்ரெஸ்ஸுகள், ஒரு கடைக்கு போறோம், துணி கடைக்கு போறோம், அங்கெல்லாம் பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு அப்படி ஒன்றும் நமக்கு ஆசை வரும், ஐயோ இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே, இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கே. இப்படி நம்மளோட துறவு இருக்கக்கூடாது, ப்ராப்பரா இருக்கணும், பக்குவத்தோட இருக்கணும், நாலேஜோட இருக்கணும். ஓகே, அதை பத்தின ஒரு நாலேஜ் இருக்கணும் நமக்கு, ஏன் இந்த துறவை வந்து நம்ம மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் அதை பத்தி நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி ஒரு துறவை மேற்கொள்ளணும். இல்ல அப்படின்னு சொன்னா இதனால நம்ம வந்து பக்குவத்தை அடைய முடியாது அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இங்க வந்து இந்த என்ன சொல்றது, அந்த பக்குவமற்ற துறவு வந்து இங்க வந்து பகவானால வந்து ரெக்கமெண்ட் பண்ணப்படல. ஓகே, இது 4வது ஸ்லோகம். சோ அப்போ வந்து நம்ம இப்படி வந்து செயலை செய்யாம இருந்தாலும் அதனோட விளைவுகள்ல இருந்து தப்ப முடியாது. சோ அடுத்தது கடைசியில இங்க பிரபுபாதர் என்ன சொல்றாருன்னா, செயலை செய்யாம இருக்கிறது இயற்கையான விஷயம் கிடையாது. எப்படியாவது நம்மளால செயலை செய்யாம இருக்க முடியுமா, கண்டிப்பா செயலை செய்யாம இருக்கு, ஏதாவது ஒரு செயலை நம்ம செஞ்சுட்டு தான் இருப்போம். சோ அதுக்கு வந்து 5வது ஸ்லோகத்துல அதோட விஷயம் ஆன்சரை கொடுக்காரு, பதில் கொடுக்காரு. பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, இந்த பௌதீக லோகத்துல நம்ம வந்து பிறந்துட்டோம், கரெக்டா இல்லையா. பௌதீக லோகத்துல பிறந்துட்டாலே இந்த 3 குணங்களுக்கு உட்பட்டு தான் இருக்கணும், கரெக்டா இல்லையா. எப்படி ஒரு பப்பட் ஷோ இருக்கு, அந்த பப்பட் எப்படி பின்னால் அந்த நூல் பிடிச்சி ஆட்டும் போது அது ஆட்டோமேட்டிக்கா ஆடும் இல்லையா. அதே போல இந்த பௌதீக லோகத்துல இந்த 3 குணங்கள்னால நம்ம ஆட்டிவிக்கப்பட்டுட்டு தான் இருப்போம்.
அப்ப படும்போது நம்ம என்ன பண்ண முடியும்? நமக்கு எதுக்கும் சுதந்திரம் கிடையாது. செயலை செய்யாமல் இருக்கணும் அப்படின்லாம் நம்மளால இருக்க முடியாது. செயல் செஞ்சே ஆகணும். சோ அதனால வந்து ஒரு க்ஷணம் கூட க்ஷணம் அபீச்ச அப்படின்னு சொல்லி சொல்றார். ஒரு க்ஷணம் கூட செயலை செய்யாம இருக்க முடியாது. ஓகேவா இல்ல? எப்பவுமே பிரபுபாத் சொல்ல, ஒரு ரூமுக்குள்ளாடி நமக்கு எந்த விஷயமும் தராம நம்மள உட்கார வச்சா நம்மளால இருக்க முடியுமா? கண்டிப்பா இருக்க முடியாது. ஏதோ ஒரு விஷயம் நம்ம ஒண்ணுல மொபைல் பார்ப்போம், இல்லது டிவி பார்ப்போம், இல்லது ஏதாவது ஒரு விஷயத்த செஞ்சுட்டு இருந்தாதான் நம்மளால இருக்க முடியும். தூக்கத்துல கூட நம்ம ஒரு செயல் பண்ணிட்டு தான் இருக்கோம். கரெக்டா இல்லையா? அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து பிரபுபாத் சொல்றாரு. சோ க்ஷணம் அபீஷா, ஒரு செயல் செய்யாம நம்மளால இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஒரு குழந்தை எடுத்துக்கோங்க. இப்போ அந்த குழந்தை வந்து அதை பிடிச்சி உட்கார வைக்க முடியுமா? இந்த இடத்துல இப்படியே உட்காந்துக்கணும், உட்காராது. கரெக்டா இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குழந்தை வந்து ஓடிக்கிட்டு ஆடிக்கிட்டு அதோட வேலையை செஞ்சுட்டு தான் இருக்கும். அந்த குழந்தையோட நேச்சர். ஆனா அதே நேரம் அந்த குழந்தைக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு வேலையை கொடுத்து, இன்னொரு செயலை கொடுத்து, இன்னொரு விஷயத்துல அதை என்கேஜ் பண்ணினாதான் இந்த விஷயத்துல இருந்து அந்த குழந்தை வந்து மாறிதான் இருக்குமே தவிர அதை செயலை செய்யாம இருக்க முடியாது. கரெக்டா இல்லையா? அதே போல நம்ம செயலை செய்யணும். இங்க கர்மயோகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, செயலை செய்யாம இருக்க முடியாது. அது நம்மளோட சுபாவமே கிடையாது, இயற்கையே கிடையாது. நம்ம செயலை செய்யணும். அந்த செயலை எப்படி மாற்றிக்கணும், அதுக்கு வந்து பின்னாடி வந்து சொல்ல போறாங்க. ஓகே. சோ 6வது ஸ்லோகம். சோ இந்த செயலை செய்யணும். ஏன்னா இங்க அர்ஜுனனுக்கு என்னது? அவனோட சுபாவம் வந்து சத்திரியா. கரெக்டா இல்லையா? அர்ஜுனனோட சுபாவம் வந்து சத்திரியா. சோ சத்திரியாக்கு என்ன விஷயம் பண்ணணும்? சண்டை போடணும், பிரஜைகளை காப்பாற்றணும். ஓகே. இந்த நாட்டை வந்து பாதுகாக்கணும். இது எல்லாத்துமே அவனோட நேச்சர். சோ அந்த சுபாவத்துக்கு தக்கன, நம்மளோட நேச்சருக்கு தக்கன நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஓகே. அதுக்கு தக்கன நம்ம செயலை செஞ்சுதான் ஆகணும். செயலை செய்யாம இருக்க முடியாது. சோ இந்த செயலை, அதுக்காக நீ செயலை செய்யணும்னு சொல்லிட்டு அடுத்தவங்களோட செயல் இமிட்டேட் பண்ணக்கூடாது, நகல் பண்ணக்கூடாது. கரெக்டா? அடுத்தவங்களோட செயல், நம்மளோட இயற்கைக்கு தக்கன நம்ம செயல் இருக்கணும். அப்படி இல்லாம நம்ம போலியா ஒரு செயலை செய்யக்கூடாது. அதுக்கு பகவான் வந்து 6வது ஸ்லோகத்துல பதில் சொல்லுகாரு. என்ன சொல்லுகாரு அப்படின்னு சொன்னா, புலன்களின் செயல்களை கட்டுப்படுத்தி அதே சமயம் புலனின்ப பொருட்களை மனதை அலைப்பாய விடுபவன் அப்படின்னு சொல்லிட்டு. கரெக்டா இல்லையா? சோ நம்ம புலன்களை இன்னைக்கு கட்டுப்படுத்திட்டு நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கோம். ஆனா நமக்கு ப்ராப்பரான ஒரு என்ன சொல்றது, ஒரு பியூரிபிகேஷன், ஒரு தூய்மை அடையாம, நம்ம போன ஸ்லோகத்துல பார்த்தது போலதான் நம்ம வந்து புலன்களை கண்ட்ரோல், நான் இன்னைக்கு புலன்களை எல்லாம் ஒரு கண்ட்ரோல்ல வச்சுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நம்ம எப்போ நம்ம மனசு என்ன பண்ணும்? அந்த புலனின்ப பொருட்கள்ல மேய்ஞ்சிட்டு இருக்கும். கரெக்டா இல்லையா? சோ எப்படி அப்படின்னு சொன்னா, இப்ப நம்ம ஒரு போவோம், இந்த விஷயங்கள்லாம் நம்ம பார்க்க முடியாம இருக்க முடியுமா? கேட்க முடியாம இருக்க முடியுமா? இது எல்லாமே பண்ண முடியும். ஆனா ப்ராப்பரான அந்த துறவு இருந்தா மட்டும்தான் இந்த விஷயங்கள் மேல நம்ம வந்து ஒரு பற்றில்லாம இருக்க முடியும். பார்க்கதான் முடியும், கண்ணு இருந்தா பார்க்கதான் முடியும், காது இருந்தா கேட்கதான் முடியும், இதெல்லாமே பண்ண முடியும். ஆனா ப்ராப்பரா அந்த நாலேஜ் இருந்தாதான் அதுக்கு மேல நமக்கு அந்த பற்று வராது. அப்படி இல்லாம நம்ம வந்து அடுத்தவங்க இதை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போலியா பண்ணணும் அப்படின்னு சொன்னா, பகவான் 6வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுகாருன்னா, மித்யாச்சாரா அப்படின்னு சொல்லுகாங்க. போலி மனிதன் அப்படின்னு சொல்லுகாரு. நீ புலன்களை கண்ட்ரோல் பண்ணி புலனின்ப பொருட்கள்ல வந்து நீ ஆசையை வச்சிருந்தா அவ வந்து முட்டாள் அப்படின்னு சொல்லுவாரு. போலி மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாரு. சோ இது வந்து என்ன செய்யும் அப்படின்னா, இப்படி நம்ம இருந்தோம் அப்படின்னா இது இந்த சமுதாயத்திற்கு வந்து நமக்கு ஒரு தொல்லையை தான் கொடுக்கும். இப்ப இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டா, இதுல என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, சாப்பாடு இருக்கு. கரெக்டா இல்லையா? சாப்பாடு இருக்கு. அதான் ஈஸியான எக்ஸாம்பிள். சாப்பாடு இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணுவோம்? இன்னையில இருந்து நான் டயட்ல இருக்க போறேன், இந்த விஷயம் உப்பு இல்லாம இந்த விஷயங்கள் தான் நான் சாப்பிட போறேன். ப்ராப்பர் நாலேஜ் இல்லாம நம்ம பண்ணக்கூடிய துறவு. சோ நம்ம இததான் பண்ண போறேன் அப்படின்னு நம்ம கண்ட்ரோல் பண்ணுவோம். ஆனா என்னைக்காவது ஒரு நாள் வந்து என்ன பண்ணிருவோம்னா, தனியா போய் தெரியாம இதை பண்ணுவோம், சாப்பிடுவோம். ப்ராப்பரா இல்லைன்னா நம்மளால இருக்க முடியாது. பக்கத்துல பிளேட்டை பார்ப்போம், நம்ம ஏதாவது ஒரு ப்ரோக்ராம் போறோம், அங்க பிளேட்டை பார்க்கும், அங்க பிளேட்டை பார்க்கும்போது பல வெரைட்டிஸ் இருக்கு, ஆனா நான் இதை மட்டும் தான் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அங்க ஒரு போலியான ஒரு துறவுனால, வைராக்கியத்தினால நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஒரு கண்ட்ரோல்ல வருவோம். வீட்டுக்கு வந்து இதெல்லாம் சேர்த்து வச்சு சாப்பிடுவோம், எச்சி ஊறும். கரெக்டா? இது வந்து இப்படி இருக்கக்கூடாது, இது மித்யாச்சாரா அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து இது இல்லாம இன்னும் மற்ற விஷயங்களும் அப்படிதான். நிறைய விஷயங்கள் நம்ம பொது இடங்கள்ல வந்து ஒரு விஷயம் இதை நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு உள்ள வந்து நம்ம தப்பான விஷயங்கள் பண்ணுவோம். இது வந்து சமுதாயத்திற்கு வந்து தொந்தரவை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, தொல்லையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஸ்ரீல பிரபுபாத் வந்து சொல்லுகாரு. சோ அதனால ஸ்லோகம் 7ல சொல்லுகாரு, நீ அதனால உன்னோட செயலை நீ பக்காவா செய்.
கரெக்டா? இதுக்காக நான் புலன்களை கண்ட்ரோல் பண்ணி இப்படி போலியா நடிக்கிறதை விட நம்மளோட செயல்களை வந்து பக்காவா பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறது வந்து இந்த போலி மனிதனை விட பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஓகே, அது வந்து நேர்மையான மனிதன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லோகம் 7ல வந்து சொல்லுவாரு. ஸோ எப்படி அப்படின்னு சொன்னா, இதுக்கு பிரபுபாத் என்ன எக்ஸாம்பிள் கொடுக்காரு அப்படின்னு சொன்னா, போலியாக ஒரு துறவியாக வாழ்வதை விட, கரெக்டா இல்லையா, நான் என்னோட புலன்களை எல்லாம் கட்டுப்படுத்திட்டேன் அப்படின்னு வெறும் வயிற்று பிழைப்புக்கா சம்டைம்ஸ் நம்ம நிறைய போலி துறவிகள் பார்க்கோம் இல்லையா, அவங்க இன்டர்னலா என்ன பண்ணுவாங்க, அவங்களோட புலன்களை வந்து கண்ட்ரோல் பண்ண மாட்டாங்க. கரெக்டா? வெளியில வந்து புலன்களை கண்ட்ரோல் பண்ணது போல இருப்பாங்க. ஆனா உள்ள அவங்களோட புலன் இச்சை இருக்கும், புலன் இன்ப பொருட்கள் மேல அவங்களுக்கு ஆசை இருக்கும். சோ ஆனா அவங்க என்ன பண்ணுவாங்க, வெளியில அந்த வேஷம் போட்டுட்டு உட்கார்ந்து இருப்பாங்க. சோ அப்படி வாழ்கிறதை விட உன்னோட கடமைகளை வந்து நீ பக்காவா உன்னோட உடம்புக்கு ஏற்ப, உன்னோட சுபாவத்துக்கு ஏற்ப, உன்னோட நேச்சருக்கு ஏற்ப நீ உன்னோட கடமையை செய். அப்படின்னா ஒரு துப்புரவு தொழிலாளியா சொல்லுவார். இப்படி போலியா துறவியா வாழ்கிறதை விட ஒரு துப்புரவு தொழிலாளி என்ன பண்ணுங்க, அவனோட டியூட்டி அவன் செஞ்சுட்டே போறான், அது பெட்டர். கரெக்டா? அதனால எந்த தொந்தரவும் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு 7வது ஸ்லோகத்துல வந்து ஸ்ரீல பிரபுபாத் வந்து இந்த எக்ஸாம்பிள கொடுக்காரு. அடுத்தது வந்து 8வது ஸ்லோகம். 8வது ஸ்லோகத்துல என்ன அப்படின்னா, இதனால நீ வந்து செயலை இப்படி நீ போலியா செய்யறதை விட நீ செயலை, உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ செய். ஏன்னா செயலாற்றாம இருக்கதை விட, கரெக்டா, இப்படி ஒரு சாதுவா உட்கார்ந்துட்டு தேவையில்லாத நேரத்துல ஏதாவது ஒரு விஷயத்த செய்யதை விட உனக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை நீ பக்காவா பண்ணு. ஓகே, ஏன்னா நம்ம வந்து ஒரு செயல் புரிஞ்சே ஆகணும். நம்மளோட நேச்சர் ஆல்ரெடி படிச்சோம் இல்லையா. ஸோ அர்ஜுனன் வந்து இப்ப அதே எக்ஸாம்பிளே கொடுக்கலாம். அர்ஜுனனுக்கு வந்து ஒரு சத்திரியாவோட டியூட்டி இருக்கு, அவன் சண்டை போடணும். அதே நேரம் அவன் ஆர்டிபிஷியலா வந்து நான் இந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு, இந்த ராஜ்யத்தை எல்லாம் விட்டுட்டு, இந்த என்ன சொல்றது, இந்த ஒரு வளமான இந்த ஒரு வாழ்க்கை, ஒரு சூப்பரான இந்த விஷயங்களெல்லாம் நான் விட்டுட்டு போய் நான் காட்டுல போய் பிச்சை எடுத்து வாழ போறேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப நேரத்துக்கு நீடிக்காது. சோ நீங்க கொஸ்டின் கேட்கலாம், ஆல்ரெடி அர்ஜுனன் அப்படியெல்லாம் தானே இருந்தான், கரெக்டா இல்லையா, அவன் ஒரு பக்காவான பக்கம் தான். ஆனாலும் நீங்க சில பிரபாத் என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, அர்ஜுனன் வந்து சூப்பர் தான், ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மா தான். ஆனா நமக்காக அந்த விஷயத்த வந்து பகவான் வந்து சொல்லுவார். கரெக்டா? சோ இப்ப நம்ம ப்ராப்பரா இல்லாம, சோ அர்ஜுனன் இப்படி சத்திரியனா இருந்து அவரோட டியூட்டியை பண்ணாம காட்டுக்கு போய் பிச்சை எடுத்து இப்படி எல்லாம் வாழ்ந்தாரு, அப்ப நம்மளும் இப்படி வாழலாமேன்னு சொல்லிட்டு நம்மளோட கடமைகளை வந்து நம்ம விட்டுட்டு ஓவி அடிக்க கூடாது. இததான் இந்த ஸ்லோகத்துல வந்து சொல்ல வராங்க. சோ இன்னும் ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எடுத்துக்கலாம்னு வச்சுக்கோங்க. ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. சோ சம்டைம்ஸ் சண்டை வரும், கரெக்டா இல்லையா? சண்டை வரும்போது சரி என்னடா இவரோட நம்ம வாழுது, நம்ம இப்ப போயிடணும், இந்த வீட்டை விட்டு போயிடணும், நம்ம இங்க இருக்க வேண்டாம், இப்படின்லாம் பல விஷயங்கள் தோணும். ஆனாலும் நம்ம ஒரு போலி வைராக்கியத்துல ஊருக்கு போறோம்னு வச்சுக்கோங்க. ஆனா அங்க போய் என்ன நினைப்போம், இவரையே நினைச்சிட்டு இருப்போம். ஐயோ இந்த மனுஷன் சாப்பிட்டாரா, சாப்பிடலையா, என்ன பண்ணிட்டு இருக்காரு. அவரும் என்ன பண்ணுவாருன்னா ஆப்போசிட்டா நினைச்சிட்டு இருப்பாரு. கரெக்டா? ஆனா போலியா ஒரு சண்டை போடும், உள்ள ஃபுல்லா இந்த ஆசை உட்கார்ந்துட்டு இருக்கும். அதை விட நேர்மையா அந்த நேரத்திலேயே வந்து நம்மளோட தான் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி ஒரு தடவை ஒரு மாதாஜி கிளாஸ் எடுத்தாங்க மாயப்பூர்ல இருந்து. ஸோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட சண்டை பத்தியே சொல்லும்போது மினிமம் ஒரு 20 மினிட்ஸுக்கு மேல இந்த சண்டை நீடிக்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. அதுக்குள்ளாடியே சரி பண்ணிக்கணுமா, கரெக்டா இல்லையா? சோ இப்படி நம்ம நீல நிறைய இப்போ சண்டை சம்டைம்ஸ் நிறைய நாள் போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா போலியாதான் சண்டை தான் அது. உள்ள ஃபுல்லா 2 பேருக்கு மேலேயுமே ஒரு ஆத்மார்த்தமான ஒரு அன்பு இருக்கதான் செய்யும். ஆனா வெளியில வந்து அவங்க வந்து போலியா நடிப்பாங்க. அப்படி இருக்கும்போது இதனால ஏகப்பட்ட விஷயங்கள் தவறுகளை செய்யறதுக்கு வந்து அவங்களுக்கு சான்சஸ் இருக்கு, கரெக்டா இல்லையா? சோ இன்னைக்கு இந்த மனுஷனுக்கு நம்ம ஏன் சாப்பாடு கொடுக்கணும், வேணா போட்டு சாப்பிட்டோம், இந்த விஷயங்கள்லாம் தோணும், கரெக்டா இல்லையா? சோ என்னோட விஷயத்துல இருந்து நான் பார்த்து சொல்லுங்க, பிரபுஸோட விஷயத்துல உங்களுக்கு தோணுதுன்னு எனக்கு தெரியாது. சோ இவங்களுக்கு போட வேண்டாம் அப்படின்னு தோணும். இதனால இதுல ஒரு தப்பு பண்ணுவோம். சோ இன்னைக்கு நம்ம ப்ராப்பரா சமைக்க வேண்டாம், இதையா நம்ம இப்படி வச்சு கொடுக்கணும். சோ இப்படி நிறைய விஷயங்கள், இப்படி வந்து போலியான விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ப்ராப்பர் கிடையாது. ஓகே, நம்மளோட டியூட்டியை வந்து பக்காவா நம்ம பண்ணிட்டு போகணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த டியூட்டியை வந்து இனி வந்து நம்ம எப்படி அந்த செயல்கள் வந்து எப்படி இருக்கணும், அந்த செயல்களை வந்து நம்ம எப்படி பண்ணணும், இந்த கர்மத்தை எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 9வது ஸ்லோகத்துல பகவான் வந்து சொல்லுவார். ஓகே, யஜ்ஞத்திற்காக கடமைகள் செய்யணும், இந்த கர்மத்தை செய்யணும். அதுதான் சூப்பர் ஸ்லோகம், நம்ம ஆல்ரெடி படிச்சது. யஜ்ஞார்த்தாத் கர்மணோன் யத்ர லோகோயம் கர்ம பந்தனா. ஓகே, சோ யஜ்ஞக்காக கர்மம் பண்ணு. யஜ்ஞம் யாரு, பகவான், கரெக்டா? சோ அந்த கடமைகளை நீ எப்படி பண்ணணும் அப்படின்னா, விதிக்கப்பட்ட கடமைகளை பண்ணி ஆகணும்னு சொல்லியாச்சு.
கடமைகளை பண்ணாம இருக்க முடியாதுன்னு சொல்லியாச்சு. அந்த கடமைகளை எப்படி பண்ணணும்னா பகவானோட திருப்திக்காக பண்ணு. ஓகே, அதுக்காக யஜ்ஞம்னு சொன்னோன்னா அன்னைக்கு கூட குப்த கோகுல் பிரபு கிளாஸ் எடுக்கும்போது யஜ்ஞம்னா இதுதான் யஜ்ஞம் கிடையாது. பகவானோட திருப்திக்காக செய்யக்கூடிய எல்லா செயல்களும் யஜ்ஞம் தான். ஓகே, இந்த இப்படி நம்ம பூஜை இந்த யாகம் எல்லாம் வளர்த்து நெருப்பு வளர்த்து இப்படி எல்லாம் பண்ணுவோம் இல்லையா, இது மட்டும் யஜ்ஞம் கிடையாது. அவரோட சந்தோஷத்துக்காக செய்யக்கூடிய இப்போ ஒரு சின்னதா ஒரு சாப்பாடு பண்ணி ஒரு போகா பண்ணி பகவானுக்கு வச்செடுத்தா அதுவும் ஒரு யஜ்ஞம் தான். ஓகே, பகவானோட பேரே யஜ்ஞா தான், பேர் இருக்கு அவருக்கு யஜ்ஞா அப்படின்னு. சோ அந்த பகவானை திருப்திப்படுத்த செய்யக்கூடிய எல்லா செயல்களும் யஜ்ஞம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ லோகோயம் யஜ்ஞாத் கர்மனோன் அந்யத்ர லோகோயம் கர்மபந்தன. அந்யத்ர யஜ்ஞம் பகவானுக்காக பண்ணக்கூடிய யஜ்ஞங்கள் தவிர, கர்மத்தை தவிர, செயல்களை தவிர, அந்யத்ர அது இல்லாம செய்யக்கூடிய எல்லா செயல்களும் கர்ம பந்தனா. கரெக்டா, இந்த லோகத்துல நம்மளை பந்தப்படுத்தும். அது இந்த 9வது ஸ்லோகத்துல இங்க சொல்லுவாங்க. சோ எப்படி பந்தப்படுத்தும்? திருப்பி திருப்பி பிறவி இறப்பு பிறப்பு இறப்பு இப்படி நம்ம போய்கிட்டே இருப்போம். அதுக்குதான் எப்படியாவது நம்ம இந்த சாப்பாடா இருக்கட்டும் இந்த எல்லா விஷயங்களையும் பகவானோட ஆஃபர் பண்ணி சாப்பிட சொல்லுவாங்க. சோ அடுத்தது இந்த யஜ்ஞம் எப்படி 10வது ஸ்லோகத்துல 9வது ஸ்லோகம் படிச்சுட்டோம். இது நம் 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்ல வராங்க அப்படின்னா இந்த யஜ்ஞம் எப்படி சம்பவிக்குது. ஓகே, அதை பத்தி சொல்லுவாங்க. சோ படைப்பின் ஆரம்பத்துல 10வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு பகவான் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இந்த கர்மகாண்டா போர்ஷன் பத்தி சொல்லுவாங்க. நம்ம இப்ப அதை பார்க்க போறோம். அதுக்கப்புறம் தான் கர்மயோகம் பார்க்க போறோம். கர்மகாண்டால என்ன சொல்றாங்க அப்படின்னா வேதங்கள்ல படைப்பின் ஆரம்பத்துல பகவான் என்ன பண்ணுவாரு, நம்ம எல்லாருமே அப்படிதானே சந்தோஷமா இருக்கணும்னு தானே நினைப்போம். அதனால கிருஷ்ணன் ஒரு சின்ன விஷயம் நமக்கு ஒரு சலுகைகள் எப்படி கொடுக்காரு அப்படின்னா மனுஷ குலத்தோட மனித குலத்தோட தேவர்களையும் பிளஸ் யஜ்ஞத்தையும் சேர்த்து அனுப்புவாரு. சோ இந்த யஜ்ஞைய பண்ணி கரெக்டா வேதங்கள்ல விதிக்கப்பட்ட ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறதுக்கு கர்மத்தை பண்ணு, விகர்மா பண்ணாம கர்மத்தை பண்ணு. சோ யஜ்ஞைய பண்ணி இத ஆஃபர் பண்ணி இத மூலமா நீ சாப்பிட்டு தேவர்களுக்கு கொடுத்து சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் இங்க சொல்லு. இது என்ன செய்யும் அப்படின்னா நம்மளோட ஒரு மகிழ்ச்சியான வாழ்வுக்கு எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். கரெக்டா இல்லையா? சோ ஒரு சந்தோஷமான வாழ்க்கைக்கும் வழி கொடுக்கும், பிளஸ் இது முக்திக்காக பாதைக்கும் வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாங்க. 11வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பரஸ்பரம் பாவ எந்தக அப்படின்னு சொல்லிட்டு. சோ இப்ப இந்த ஒவ்வொரு விஷயத்துக்கும் இப்ப இந்த யஜ்ஞங்கள் பண்ணுவோம் கரெக்டா இல்லையா? யஜ்ஞங்கள் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா தேவர்கள் இது மூலமா சந்தோஷம் அடைவாங்க. ஏன் தேவர்கள் சந்தோஷம் அடையணும்? இந்த தேவர்கள் எல்லாமே பகவானால நியமிக்கப்பட்ட பிரதிநிதிகள். சோ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நம்ம லோகத்துல எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்ன ஒவ்வொரு பிரதிநிதிகள் இருக்காங்க. கரெக்டா? இந்திரன் மழைக்கு இருக்காங்க, எர்த்து இந்த பூமியில இந்த தானியங்கள் இந்த விஷயங்களுக்கு எல்லாம் இருக்காங்க. ஓகே, காற்றுக்கு இருக்காங்க. எல்லா விஷயங்களுக்கும் ஒவ்வொரு தேவதைகள் இருக்காங்க. இவங்க பகவானால நியமிக்கப்பட்டவர்கள். சோ அப்ப நம்ம இந்த விஷயத்தை எல்லாம் எடுத்து இந்த லோகத்துல நம்ம மகிழ்ச்சியாக வாழணும்னா இந்த தேவர்களுக்கு நம்ம என்ன பண்ணணும், அந்த நன்றி கடனை செலுத்தணும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த 11வது ஸ்லோகத்துல. பரஸ்பரம் பாவ எந்தக அப்படி நம்ம செலுத்தும் போது இந்த தேவர்களும் சரி நம்மளும் சரி என்ன சொல்லலாம், பரஸ்பரம் ரெண்டு பேருமே ஒரு பரஸ்பரமா சந்தோஷமா வாழலாம். அப்படி பண்ணல அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா ஏன்னா என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு 12வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுவாரு அப்படின்னா புந்தேஸ் தேன ஏவச்ச அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ அப்படி நம்ம கொடுக்கல அந்த தேவர்கள்ட்ட இருந்து எல்லா விஷயத்தையும் வாங்கிக்கிறோம். கரெக்டா இல்லையா? வாங்கிக்கிட்டு நம்ம அதை அவங்களுக்கு அதோட நன்றி கடனை செலுத்தல, இந்த யஜ்ஞம் மூலமா அவங்களுக்கு நன்றி கடனை செலுத்தல அப்படின்னா ஸ்தேன அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்லுவாரு என்ன திருடன் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம எல்லாருமே திருடன் தான் அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே நன்றி கடனோட இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இப்ப எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம் இல்லையா? சோ நம்ம அப்பா அம்மா இருக்காங்க, நமக்கு எந்த விதமான பிரதி உபகாரமும் இல்லாம நமக்கு நிறைய பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? அவங்க எதிர்பார்க்கறது இல்லை. ஆனா நம்ம கடைசி காலத்துல நம்ம அவங்கள யாரையுமே நம்ம இன்னைக்கு பார்க்காம, கரெக்டா இல்லையா, அவங்கள ப்ராப்பரா நம்ம பார்க்காம சோ அந்த விஷயத்த நம்ம செலுத்துக்குமா? கண்டிப்பா செலுத்துக்காங்க. எல்லாரும் செலுத்தாம இருக்கிறது கரெக்டா? கண்டிப்பா கிடையாது. கரெக்டா இல்லையா? அதே போல தேவர்கள் நிறைய விஷயத்தை நமக்கு கொடுக்காங்க. அதோட பிரதி என்ன சொல்றது, அதை நம்ம அவங்களுக்கு கொடுக்கணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா நம்ம திருடன் ஸ்தேன அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாரு. சோ இனி அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னா இந்த யஜ்ஞம்
சோ இந்த யஜ்ஞத்துல அர்ப்பணிக்கப்பட்ட உணவை பத்தி சொல்லுவாங்க 13வது ஸ்லோகத்துல. யஜ்ஞ சிஷ்டாஷினோ சந்தோ முச்சியந்தே சர்வ கில்விஷகி புங்சே தேத்வக பாப ஏ பசந்த் ஆத்ம காரணாத். சோ இப்படி நம்ம யஜ்ஞ சிஷ்டாஷினோ சந்தோ நம்ம எப்பவுமே இந்த யாகத்துல அர்ப்பணிக்கப்பட்ட இப்படி நம்ம யாகம் பண்ணுவோம், கரெக்டா இல்லையா? இந்த யாகத்துல அர்ப்பணிக்கப்பட்ட அந்த உணவை சாப்பிடறதுனால நம்ம எல்லா விதமான பாவங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 13வது ஸ்லோகத்துல பகவான் சொல்லுவாரு. அப்படி நம்ம அதை சாப்பிடல அப்படின்னு சொன்னா அந்த யஜ்ஞல உள்ள இத தன்னோட சுய இன்பத்திற்காக தன்னோட புலன் இச்சைக்காக நம்ம சமைச்சு சாப்பிடுறது நம்ம என்ன செய்யும் அப்படின்னா நம்ம பாவத்தை தான் உண்ணுகிறோம். ஏ பசந்த் ஆத்ம காரணாத், நம்ம பாவத்தை உண்ணுகோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து பகவான் சொல்லுவாரு. ஓகேவா? அடுத்தது 14வது ஸ்லோகத்துல சோ இந்த யஜ்ஞம் எப்படி சம்பவிக்குதுன்னு பார்த்தோம் இல்லையா? இந்த யஜ்ஞம் எப்படி சம்பவிக்குது அப்படின்னு சொன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து என்ன இந்த இடத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு யாக சக்கரத்தை பத்தி சொல்லுவாங்க. 14-15 ஆல்ரெடி நம்ம பார்த்தோம் முன்னாடியே. இந்த யாக சக்கரம் எப்படி வருது அப்படின்னு, ஏன் இந்த யஜ்ஞம் பண்ணணும், இது எப்படி வருது அப்படின்னு சொன்னா பகவான், கரெக்டா இல்லையா? பகவான் இருக்காரு, பகவான்கிட்ட இருந்து என்ன வருது? வேதங்கள் வருது, கரெக்டா? அவருதான் வேதம். நம்ம 15.15வது ஸ்லோகத்தை வேதை சர்வே அகம் ஏவ வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவ சாகம் அப்படின்னு அவர்தான் வேதம், அவர்தான் வேதத்தின் மூலம் வேதங்களால் அறியப்படக்கூடியவரும் பகவான் தான். சோ வேதங்கள் வந்து அவற்றிலிருந்து இருந்து வருது. அந்த வேதங்கள்ல இருந்து என்ன வருது? விதிக்கப்பட்ட கடமைகள் வருது. அந்த விதிக்கப்பட்ட கடமைகள்ல என்ன இருக்கு? யஜ்ஞம் இருக்கு, யாகம் இருக்கு. சோ அந்த யாகத்தை நம்ம ப்ராப்பரா பண்ணும்போது என்ன வருது? மழை வருது. இந்த மழை பக்காவா வரும்போது என்ன வருதுன்னா தானியங்கள் விளையுது. சோ இந்த தானியங்களை நம்ம எடுத்து அதை பக்காவா இந்த உயிர்வாழிகள் அந்த எடுத்துக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொன்னா எப்படி எடுத்துக்கணும் அது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா அத பக்காவா நம்ம என்ன சொல்லணும்? பகவானுக்கு கர்ம யோகமா நம்ம மாற்றும் போது நம்ம எங்க போவோம்? திருப்பி ஏகி பகவான்கிட்ட போவோம். இதுதான் யாக சக்கரத்தோட அந்த இது அமைப்பு. ஓகே, சோ இத நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கணும். சோ இது 14-15 சோ இங்க ஸ்ரீல பிரபுபாத என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா இன்னைக்கு உள்ள கலியுகத்துல வந்து இந்த யாக சக்கரத்தை வந்து பக்காவா பண்ண முடியாது இல்லையா? கரெக்டா எல்லாருமே ஒவ்வொரு விதத்துல வந்து இன்னைக்கு நம்ம இருக்கக்கூடிய விஷயமா இருக்கட்டும், இடமா இருக்கட்டும், சோ அந்த இடத்துல போதிய வசதி இந்த விஷயங்கள்லாம் இல்லாததுனால நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா பெஸ்ட் விஷயம் இந்த கலியுகத்துக்கு வந்து சங்கீர்த்தன யஜ்ஞம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. ஓகே, இந்த ஹரகிருஷ்ண நம்ம எல்லாருமே இன்னைக்கு காலையில வந்து இவ்வளவு அழகா சாண்டிங் பண்ணி எல்லாரும் சேர்ந்து இருந்து சாண்டிங் பண்ணது வந்து ஒரு கலியுகத்துக்கு வந்து இது வந்து சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இதுதான் மெயின். ஆல்ரெடி எடுத்தாங்க இல்லையா? எனக்கு இது நாமத்தை பத்தி எடுத்தார் இல்லையா? ஹரேர் நாம ஹரேர் நாம ஹரேர் நாமைவ கேவலம் கலோ நாஸ்தியேவ 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 கதிரநீதா. இது தவிர ஒரு விஷயமும் கலியுகத்துல இல்லை. ஏன்னா ப்ராப்பரா யஜ்ஞம் பண்ணதுக்கெல்லாம் இன்னைக்கு ப்ராப்பரான விஷயங்களா இருக்கட்டும், அந்த புரோகிதர்களா இருக்கட்டும், அந்த யஜ்ஞக்குள்ள விஷயங்களா இருக்கட்டும், அந்த இடமா இருக்கட்டும், இதெல்லாம் இன்னைக்கு கிடையாது. சோ அப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சங்கீர்த்தன யஜ்ஞம் இதுவே போதுமானது இந்த கலியுகத்துக்கு அப்படின்னு சொல்றாரு. இதை பக்காவா நம்ம பண்ணினாலே நம்ம வந்து சுபிட்சமா வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14-15 ஸ்லோகங்கள்ல வந்து பகவான் இந்த யாக சக்கரத்தை பத்தி சொல்றாரு. சோ 16வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த யாக சக்கரத்தை நம்ம பக்காவா பண்ணலைன்னா அதுக்குதான் சொல்யூஷன் போன இதுல கொடுத்தோம். சக்கரத்தை ஃபாலோ பண்ணல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து முற்றிலுமாக பாவகரமான வாழ்க்கையை வாழ்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி. ஓகேவா? எப்படி அப்படின்னு சொன்னா ஏன்னா இந்த பாவகரமான வாழ்க்கை வந்து நமக்கு எந்த விதமான இதனால ஒரு பயனும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் சொல்றாரு. சோ நம்ம முதல்லயே பார்த்தோம் இல்லையா? இந்த கர்ம யோகி ஞான யோகி இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஒரு ஞான தளத்துல ஒரு ஞான யோகியா இருக்கும்போது நம்ம படிச்சோம் அவங்களுக்கு எந்த விதமான விதிக்கப்பட்ட கடமைகள். கர்ம யோகி வந்து சூப்பர் அவன் வந்து தன்னோட கர்மத்தை வந்து யோகமா மாத்தி பகவானுக்கு அர்ப்பணிக்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஞான யோகி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு எந்த வித கடமைகள் அப்படியெல்லாம் கிடையாது அப்படின்னு. ஆனா அத பக்காவா பண்ணலைன்னா கரெக்டா அதை பக்காவா பண்ணி போனா ஓகே. அப்படி நம்ம பக்காவா நம்மளோட இத பண்ணல அப்படின்னு சொன்னா நமக்கு வந்து பாவம் தான் விளையும் அப்படின்னு சொல்லலாம். சோ அதனால இங்க 17வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா நம்மளோட மனுஷ பிறவிய எப்படி நம்ம இப்ப இங்க சங்கீர்த்தன யஜ்ஞம் படிச்சோம் இல்லையா? மனுஷ பிறவிய 3 விஷயங்கள் இந்த இடத்துல அழகா சொல்லுவாங்க. ஆத்மரதி, ஆத்ம திருப்தஸ்,
சந்துஷ்டா அப்படின்னு சொல்லிட்டு 3 விஷயங்கள் சொல்ல. ஒரு தன்னை மனுஷ வாழ்க்கையை நம்ம எப்போ இந்த கர்ம யோகமா நம்ம மாத்துகமோ, தன்னை உணர்வதற்காக நம்ம மாத்துகமோ, தன்னை உணர்ந்த ஆத்மா என்ன பண்ணுவான், அவனுக்கு எந்த கடமைகளும் இல்லைன்னு சொல்லுவாங்க. இந்த கடமைகள் எல்லாம் பண்ணணும்னு இப்ப படிச்சோம் இல்லையா, இந்த யாகம் எல்லாம் பண்ணணும், அப்பதான் நீ சுபிட்சமா வாழலாம்னு சொல்லுவாங்க. அப்படி சுபிட்சமா இல்லைன்னா நீ பாவகரமான வாழ்க்கை வாழ்வாங்கன்னு சொல்லிட்டாங்க. ஆனா இந்த ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாக்கு இந்த எந்த விதமான கடமைகளும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்ப ஏன் இங்க அர்ஜுனனுக்கு பகவான் இத பண்ணு அப்படின்னு சொல்லுறாரு. சோ ஏன் சொல்லுகாரு அப்படின்னா, ஆல்ரெடி இந்த பிளாட்ஃபார்ம்ல தான் அர்ஜுனன் இந்த ஞான யோக தளத்துலதான் இருக்கான். கரெக்டா இல்லையா? அர்ஜுனன் அந்த தளத்துலதான் இருக்காரு. சோ அவரோட தன்னை உணர்ந்த ஆத்மா இந்த எல்லா குவாலிட்டிஸும் அவர்கிட்ட இருக்கு. இருந்தாலும் அவன் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஒரு பொது மக்களுக்கு ஒரு செட்டன் எக்ஸாம்பிளா இருக்கணும், ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லதுக்காக உனக்கு இந்த விதிக்கப்பட்ட கடமைகளை நீங்க செஞ்சு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் அர்ஜுனனுக்கு இந்த விஷயத்த செய்ய சொல்றாரு. ஓகேவா? அர்ஜுனனுக்கு செய்ய வேணும் எந்த அவசியமும் இல்லை. சோ அததான் இங்க என்ன சொல்லுறாரு அப்படின்னு சொன்னா, இந்த 18வது ஸ்லோகத்துல இருந்தே இந்த விஷயம் போகுது. தன்னை உணர்ந்தவனுக்கு விதிக்கப்பட்ட கடமைகளை செய்யணும்னு சொல்லக்கூடிய எந்த அவசியமும் கிடையாது. அந்த கடமைகளை செய்யாதிருக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படி இருந்தும் எதுக்காக செய்ய சொல்லுறாரு அப்படின்னு சொன்னா, நீ கடமைக்காக செய். 19வது ஸ்லோகத்துல கடமைக்காக செய், ஆனா பற்றில்லாம அந்த செயலை செய் அப்படின்னு சொல்லுறாரு. ஆனா நம்ம பொதுமக்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கணும், அப்படி நம்மளதான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அதுக்காக பகவான் அர்ஜுனனுக்கு இந்த கடமையை செய், போரிடு, சண்டை போடு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அர்ஜுனனுக்கு சொல்லுறாரு. சோ பதம் 20ல என்ன சொல்லுறாரு அப்படின்னு சொன்னா, இப்போ இதுக்கு எக்ஸாம்பிள் எப்படி நம்ம கொடுக்கலாம் அப்படின்னு சொன்னா, ஏன்னா நம்ம இதை செய்யதான் பொதுமக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. கரெக்டா இல்லையா? அதுக்காக பகவான் அர்ஜுனனுக்கு இந்த விஷயத்த சொல்லுறாரு. சோ எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு சொன்னா, ஒரு ஒரு ஸ்கூல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். சோ சில குழந்தைங்க ரொம்ப நல்லா படிக்கும், நல்ல டாப் மார்க், நல்ல மார்க் வாங்கும். சில குழந்தைங்க ஒண்ணுமே படிக்காது. சோ அப்படி இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இந்த நல்ல குழந்தைய படிக்க குழந்தைய அந்த படிக்காத குழந்தையோட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விடுவாங்க. சம்டைம்ஸ் முன்னாடியெல்லாம் அப்படி நடக்கும். ஏன்னா அந்த குழந்தைய பார்த்து இந்த குழந்தையும் படிக்கும் அப்படின்னு சொன்னதுக்காக. கரெக்டா இல்லையா? நல்லா படிக்கும்போது சில நேரம் அதை பார்த்து இவங்களும் படிப்பாங்க. சோ அப்படி பச்சுப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா, இது சென்னை டெம்பிள்ல இந்த ஒரு மாதாஜி கிளாஸ் எடுக்கும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, ஒருத்தங்க அவங்க கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. சோ எப்பவுமே என் குழந்தை டிவி பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப அவங்க என்ன சொன்னாங்க ஆன்சர் அப்படின்னா, அந்த டிவியை தூக்கி போட்டுரு, நீ எதுக்கு டிவி பார்க்க ஃபுல்லா, அதனால அந்த குழந்தையும் டிவி பார்க்குது. நீ எப்படி ஃபாலோ பண்றியோ, நீ எப்படி டிவி பார்க்கலையோ, நீ எப்படி மொபைல் பார்க்காம இருப்பியோ, நீ என்ன பண்றியோ அதை பார்த்துதான் உன் குழந்தை பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. சோ எப்படி பெரியவங்க பண்ணுவாங்களோ அதை பார்த்துதான் பின்னால வரவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல அதுக்காக அர்ஜுனனை பகவான் சண்டை போடு, உன்னோட கடமையை பக்காவா செய்யு அப்படின்னு சொல்லுறாரு. சோ இதுக்கு அது மட்டும் இல்லாம இதுக்கு நிறைய எக்ஸாம்பிளும் கொடுக்காரு பகவான். யாரு? ஜனக மகாராஜாவை பத்தி கொடுக்காரு. கரெக்டா? ஜனக மகாராஜா பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அவர் ஒரு தன்னை உணர்ந்த ஆத்மாதான். ஆனா அவர் என்ன ஆசிரமத்துல இருக்காரு? ஒரு கிரகசாசிரமத்துல இருக்காரு, ஒரு சத்திரியாவா இருக்காரு. சோ அந்த டியூட்டி அவருக்கு பண்ணணும்னு எந்த அவசியமும் கிடையாது. நாளைக்கு நம்மளை ஃபாலோ பண்ணுவாங்களே அந்த ஒரு விஷயத்துக்காக, பொதுமக்களுக்காக அவர் அந்த விஷயத்த அவர் செய்யாரு. இத பகவான் இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிள கொடுக்காரு. சோ அதே போல இது மட்டும் இல்லாம பகவான் தன்னையும் சொல்லுகாரு. எச்சச் ஆஷரதி ஸ்ரேஷ தத்தத் ஏவே தரோஜனா அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுறாரு. சோ பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கிறானோ அததான் பொதுமக்களும் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. சோ நம்ம என்ன பண்ணி காட்டுவோமோ அததான் அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுறாங்க. இதுல பகவானும் சொல்லுறாங்க. பகவானும் அவரை தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. எனக்கும் எந்த வேலையும் செய்யணும்னு அவசியம் கிடையாது. 22வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுறாருன்னா, இந்த 3 லோகங்கள்லயும் எனக்கு செய்ய வேண்டிய கடமை எதுவுமே கிடையாது, நான் அடைய வேண்டியதும் எதுவும் இல்லை. ஆனாலும் நான் விதிக்கப்பட்ட கடமைகளை நான் செய்யேன் அப்படின்னு சொல்லுறாரு. என்ன கடமைகள்? அவர் ஒரு கிரகசாசிரமத்துல இருந்தார். கரெக்டா? தன்னோட குழந்தைங்களை, அது 16,108 பேலஸ் மனைவிகள் அதெல்லாம் இருந்தாலும் நாரதர் போய் பார்க்கும்போது ஒவ்வொரு வீட்லயும் ஒவ்வொரு விதமா பக்கமா அவரோட செயல்களை செஞ்சுட்டாரு. ஒரு இடத்துல குழந்தைங்களை பார்த்துட்டு இருக்காரு, ஒரு இடத்துல அவரோட ஒய்ஃபை பார்க்காரு, ஒரு வீட்டு வேலைகளை செய்யாரு. சோ அவரோட கிரகசாசிரமம் அந்த டியூட்டியை அவர் அழகா பண்ணுவாரு. அதே நேரம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் பிருந்தாவன்ல இருக்கும்போது அந்த வைஷ்யா அதுல இருந்தாரு. கரெக்டா இல்லையா? அப்ப பசுக்களை மேய்க்கதா இருக்கட்டும், அந்த விஷயம்
பக்காவா பண்ணாரு. அதே போல பிரம்மச்சரியம் சின்ன வயசுல அவர் குருகுலத்துல போய் ஒரு குருவை எடுத்து படிச்சாரு. அவருக்கு குருவை எடுக்க வேணும்னு அவசியமே கிடையாது, கரெக்டா இல்லையா? இருந்தாலும் சந்தீபாணி முனிவரை எடுத்து அவர் குருகுலத்துல போய் பக்காவா அந்த டியூட்டியையும் அவர் பண்ணார். சோ கிருஷ்ணரே வந்து அந்த டியூட்டி அமைச்சு ஏன் கொடுக்காருன்னா நம்மள பார்த்துதான் இவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ அதனால எப்பவுமே இதுல வந்து நம்ம ப்ராப்பரா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லெசனை வந்து இங்க கொடுக்காரு. ஸோ அப்படி இல்லை அப்படின்னா என்ன ஆகும்? நம்ம பக்காவா இல்ல, பெரியவர்கள் பக்காவா இல்ல. அடுத்த ஸ்லோகத்துல 23வது ஸ்லோகத்தை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அப்படி நம்ம அதை தவறிட்டோம், நம்மளோட கடமைகளை செய்ய நம்ம தவறிட்டோம், ப்ராப்பரா செய்யல அப்படின்னா எல்லாருமே அதை தவறான விஷயத்தை எடுத்துட்டு தான் போவாங்க. கரெக்டா இல்லையா? நம்மளே பார்த்திருக்கோம் இல்லையா? நம்ம சம்டைம்ஸ் எல்லா விஷயத்தையும் நல்லா கூட பண்ணலாம், சில ஒரு சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுவோம். குழந்தைங்க அதை பிடிச்சிட்டு தான் தோங்கும். இந்த தருணிதா வந்து சின்ன வயசுல வந்து கிளாஸுக்கு விட்டுருந்தோம், ஒரு இந்த ஆன்மீகமான இந்த கிளாஸுக்கு விடும்போது இந்த நெயில் இருக்கு இல்லையா, நல்லா வளர்த்து வச்சிருப்பா. நெயில வளர்த்து வச்சிருக்கும் போது அப்ப நான் சொன்னேன், இந்த நெயில நகத்தை கட் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, ஏமா எனக்கு கிளாஸ் எடுக்க டீச்சரே நெயில் வளர்த்துருக்காங்க, நகம் வளர்த்து எவ்வளவு அழகா நெயில் பாலிஷ் போட்டுருவா, என்ன மட்டும் ஏமா வெட்ட சொல்லுங்க? அவ கேட்பா. இதனாலே நிறைய நாள் வெட்டாம சுத்தி வந்தா. சோ ஒன்னும் சொல்ல முடியல. சோ பெரியவங்க எப்படி டீச்சர்ஸ் மட்டும் சொல்லல, நம்ம வீட்டுல இருந்தே தொடங்கலாம். நம்மளோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ்ல இருந்தே இந்த விஷயத்த நம்ம பார்க்கணும். நம்ம பக்காவா இருக்கும்போது குழந்தைங்களும் பக்காவா இருப்பாங்க. சோ அதனால பகவானே இதை அமைச்சு கொடுக்காங்க. இல்லைன்னா நம்மளை போலவே அவங்களும் ஃபாலோ பண்ணி அவங்க வந்து தவறா போவாங்க. கரெக்டா? வழி தவறி போறதுக்கு சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்லுகாரு. 24வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுகாரு அப்படின்னா, இப்படி நம்மளோட கடமைகளை வந்து நம்ம பக்காவா பண்ணல அப்படின்னா இந்த லோகம் வந்து சீரழிஞ்சிரும். லோகம் சீரழியும் போது என்ன நடக்கும் அப்படின்னா தேவையற்ற ஜனங்கள் சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல வர்ண சங்கரா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கரெக்டா இல்லையா? தேவையற்ற ஜனங்கள், தேவையற்ற சந்ததி உருவாகும். ஒரு தேவையற்ற சந்ததி ஒரு ப்ராப்பரா வரல அப்படின்னா அதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா நாடு வந்து அமைதி இல்லாம போயிடும், இந்த சமுதாயம் சீர்குலைஞ்சிரும். அவங்க அதை தான் கொடுப்பாங்க. சோ இத வந்து பகவான் 24வது ஸ்லோகத்துல வந்து இங்க சொல்லுகாரு. ஸோ 25வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுகாரு அப்படின்னா, அதனால நீ என்ன பண்ணணும், அதுக்காக நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சரியான பாதையில வந்து பொதுமக்களை வந்து வழி நடத்ததுக்காக இந்த விஷயங்களை நீ பற்றுதல் இல்லாம உன்னோட கடமைகளை செய்யி. அதே நேரம் இன்னொரு விஷயமும் அவர் என்ன சொல்லுகாரு பகவான் இங்க அப்படின்னா, நம்ம சம்டைம்ஸ் ஒரு பக்தன் இருக்கான், ஒரு அபக்தன் இருக்கான், 2 பேரும் எடுத்துக்கோங்க. சோ 2 பேருமே ஒரே செயலை தான் செஞ்சுட்டு இருப்பாங்க. கரெக்டா இல்லையா? 2 பேரும் காலையில எழும்புவாங்க, சம்டைம்ஸ் குளிக்காங்க, சமைக்காங்க, சாப்பிடுவாங்க, இந்த விஷயங்கள் எல்லாம் செய்யாங்க. அதே போலதான் நம்மளோட செயல்கள் இருக்கும். ஆனா பக்தனோட செயல் எப்படி இருக்கும்? ஒரு தூய பக்தனோட செயல் எப்படி இருக்கும்? பற்றில்லாம இருக்கும் அந்த செயல்களுக்கு மேல. காலையில எழும்புவான், குளிப்பான். எதுக்காக குளிப்பான்? பகவானோட சர்வீஸுக்காக குளிப்பான், சமைப்பான். சோ இன்னைக்கு கிருஷ்ணருக்கு இது பிடிக்கும், இது பிடிக்கும், இது பிடிக்கும், அதுக்காக சமைப்பான், அதை அவன் சாப்பிட்டுப்பான். கரெக்டா? புரியுதா? அப்ப அந்த செயல்கள்ல வந்து அவனுக்கு பற்று இருக்கா. சோ அதை வந்து அடுத்தது நம்ம பிரசாதமா எடுத்துக்கான். அப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம படிச்சோம் இல்லது என்ன பண்ணுவோம்? பாவத்தை தான் சாப்பிடுவோம். சோ இங்க எந்த விதமான பாவமும் இருக்காது. கரெக்டா இல்லையா? சோ சோ இப்படி இவங்களோட விஷயம் போயிட்டு இருக்கோம். சோ அதனால இங்க என்ன சொல்றாரு, நம்மளும் அதே செயலை செய்வோம். அடுத்த ஸ்லோகத்துல 26வது ஸ்லோகத்துல பகவான் இங்க என்ன சொல்றாரு அப்படின்னா, அதுக்காக நம்ம செயல்களை செஞ்சுட்டு இருப்போம். அறிவில்லாதவங்களும் அபக்தர்களும் செயல்களை செய்வாங்க. ஆனா அதுக்காக அவங்கள வந்து என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அவங்க ஒரு செயலை செஞ்சிட்டு இருக்காங்க, நீனும் செயலை செஞ்சிட்டு இருக்காங்க, அதனால நீ ஏன் இதை இப்படி பண்ண, நீ இதை ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அவங்கள வந்து என்ன சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னா குழப்பக்கூடாதான். இந்த இடத்துல சொல்லுவாங்க. இதுக்கு சூப்பரா இன்னொரு விஷயம் சொல்லுவாரு. 26வது ஸ்லோகத்திலே என்ன சொல்லுவாரு அப்படின்னு சொன்னா, நம்ம குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லுவாரு. அதே நேரம் நம்ம அப்படியே இருப்போமா? கிடையாது. பகவானோட பக்தர்கள் வந்து எப்பவுமே கருணையோட இருப்பாங்க. பகவான் எதுக்காக சொல்லுகிறார்? அவங்கள குழப்பாத, அவங்க வந்து நீ எதுவுமே பண்ணாத, இதை செய் அதை செய் இது பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுகாரு. இருந்தாலும் அவரோட தூய பக்தர்கள் என்ன சொல்லுது ஆச்சாரியாஸ் அவங்களுக்கு எல்லாம் எப்படி எடுத்துக்கிறாங்க? பிரபுபாத் என்ன சொல்லுவாருன்னா, அவங்க உண்மையிலேயே கருணை வாய்ந்தவர்கள். பகவானோட இந்த வராங்க, கெஸ்ட் வராங்க. அப்ப இந்த குழந்தைங்க என்ன பண்ணும்? சேட்டை பண்ணும், இல்லைன்னா அவங்களோட போகணும்னு சொல்லும், இல்லைன்னா ஏதாவது ஒரு வீட்டுக்கு போறோம், அங்க இருந்து ஒரு பொம்மையை எடுத்துட்டு வரும். அப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? சம்டைம்ஸ் ஒரு பார்வை பார்ப்போம் இல்லையா? ஆனா எடுத்துக்கோன்னு சொல்லுவோம்.
ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு பொம்மை எடுத்துக்கோ. ஏன்னா அவங்க ஏதாவது நினைச்சிருவாங்களோ, இந்த குழந்தை ஒரு ஏதாவது ஒரு சாப்பாடு, அவங்களுக்கு ஒரு சாப்பாடு கொடுக்கும். அப்ப அந்த குழந்தை அதை எடுத்துக்குது. அப்ப வந்து அவங்க முன்னாடி நம்ம திட்ட முடியாது இல்லையா? அப்ப நம்ம எடுத்துக்கோலாம் சொல்லுவோம். ஆனா ஒரு பார்வை பார்ப்போம். அந்த குழந்தைக்கு பக்காவா புரிஞ்சிரும். பக்காவா இருந்ததுன்னா பக்காவா புரிஞ்சிரும் அந்த குழந்தைக்கு. ஆனா அப்ப அது அப்படியே ஒதுங்கிக்கும். ஐயோ இது அம்மாக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு தெரிஞ்சுக்கும். அதே போல பகவானோட பக்தர்கள் வந்து பகவான் சொல்லுகாரு, இந்த அறிவில்லாதவர்கள் இவங்க எல்லாம் பண்ணக்கூடிய செயல் அவங்கள வந்து நீ வந்து அவங்கள இது பண்ணாத, கரெக்டா? அவ ஒண்ணும் பண்ணாத அப்படின்னு சொன்னாலும் பக்தர்கள் என்ன நினைப்பாங்களா அப்படின்னு சொன்னா, உண்மையிலே பகவானோட ஆசை என்னது? திருப்பி இவங்களை எப்படியாவது நல்வழிப்படுத்தி தன்னைகிட்ட கொண்டு வரணும். இதுதான் பகவானோட இச்சை அப்படின்னு அவங்க புரிஞ்சிட்டு கஷ்டப்படுவாங்களாம். எப்படியாவது ஆத்மாக்களை கொண்டு சேர்த்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்க சொல்லுங்க கடமைகளை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சோ இப்படி நம்ம கடமைகளை செய்யும் போது என்ன செய்யணும்? ஏன்னா இந்த கடமைகளை நம்ம வந்து செஞ்சே ஆகணும். ஓகே. சோ இப்ப இந்த இடத்துல வந்து ஒரு விஷயம் நான் இதுல எப்படி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து நம்ம டிஸ்டர்ப் பண்ண அங்க என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, ஆச்சாரியஸ் என்ன சொல்லுங்கன்னா, நீ அவங்கள டீச்சர் எல்லாம் பண்ணாத, அவங்கள இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்லாத, நீ ஆக்ட் பண்ணி காட்டு, வாழ்ந்து காட்டு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுங்க. இதுதான் பக்தர்கள் பண்ணுவாங்க. சோ நிறைய பக்தர்கள் இன்னைக்கு பாகவதமா இருக்கட்டும், அதுல எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பக்தர்களோட கதை தான். சோ அந்த பக்தர்களோட வாழ்க்கையை பார்த்து நம்ம வந்து அதை படிச்சுக்கலாம். கரெக்டா இல்லையா? சோ நம்ம ஒருத்தங்க சொல்லதை விட அவங்க எப்படி வாழ்றாங்க அதை பார்த்து, அதனால அப்படி நம்ம வந்து வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நம்ம எக்ஸாம்பிளா இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இப்ப இதை படிக்கும்போது, இந்த ஸ்லோகம் படிக்கும்போது எனக்கு அது என்ன தோணிச்சு அப்படின்னு சொன்னா, மோகனா மாதாஜி நான் யோசிச்சேன். கரெக்டா இல்லையா? சோ டெய்லி காலையில அவங்க எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா மொபைல் கால் பண்ணுவாங்க. 4 மணிக்கு. சோ நமக்கே பாத்தீங்கன்னா காலைல எழுமணும்னா இத்தனை மணிக்கு சாண்டிங் ஸ்டார்ட் பண்ணி இத்தனை மணிக்கு முடிச்சாதான் அடுத்தது பண்ண முடியும் டைட்டா வச்சுப்போம். கரெக்டா? நான் அப்படிதான் வச்சுப்பேன். கரெக்டா இல்லையா? இந்த மணிக்குள்ள ஸ்டாண்டிங்க முடிக்கணும், அப்பதான் எனக்கு அடுத்த வேலை பண்ண முடியும் அப்படின்னு நான் வச்சுப்பேன். அந்த இடத்துல அவங்க இத்தனை பேருக்கு கால் பண்ணி அவங்களோட ஸ்டாண்டிங்க முடிக்காங்க. ஒரு நாள் கூட எனக்கு தெரிஞ்சு நான் மிஸ் பண்ணி பார்த்தது இல்லை, யாரும் சொன்னதும் இல்லை. சோ இப்படி ஒரு எக்ஸாம்பிள் நான் இந்த நடந்து காட்டுக்காங்க. கரெக்டா? சோ அதை பார்த்து நம்ம மாதாஜி இவ்வளவு தூரம் பண்ணுகாளே, நம்மளும் அப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை வருது. அதே நேரம் அவங்க பண்ணாம நம்மள நீ பண்ணு பேண்டிங் பண்ணு 4 மணிக்கு எழும்பு 4:30 மணிக்கு பண்ணுன்னு சொன்னா நம்ம பண்ணுவோமா? கண்டிப்பா பண்ண மாட்டோம். அதை செஞ்சு காட்டினா மட்டும்தான் நம்மளால வந்து பண்ண முடியும். ஆக்ட் பண்ணி நம்ம அதை செயலை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுறாங்க. சோ இந்த செயல் எப்படி இருக்கணும்? அடுத்தது 27வது இதுல இருக்காங்க, நம்ம அதை படி நடந்து காட்டணும் அப்படின்னு சொல்லுறாங்க சார். சோ சம்டைம்ஸ் ஆனா அறிவில்லாதவங்க என்ன நினைக்காங்க அப்படின்னு சொன்னா, இன்னைக்கு செய்யக்கூடிய நம்மளோட செயலை செய்யணும்னு சொல்லியாச்சு, இந்த செயல் வந்து செய்யதெல்லாம் நம்ம தான். ஒரு பிரகிருத்தே கிரியமானானி குணை கர்மாணி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இதி மன்னியத்தே அப்படின்னு சொல்லிட்டு, ஒன்னு அகங்காரத்துல மயங்கின ஒரு ஆத்மா, ஒரு மூட ஆத்மா, ஒரு விமூடாத்மா என்ன நினைக்கும் அப்படின்னா, இன்னைக்கு இதுல செய்யக்கூடிய செயல்களுக்கெல்லாம் தான் தான் காரணம் அப்படின்னு நினைச்சுக்குமா. 27வது ஸ்லோகத்துல பகவான் சொல்லுவார். சோ அப்படி கிடையாது. இந்த இந்த செயல்களுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த 3 குணங்களால இந்த செயல்கள் நடைபெறுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்துல சொல்லுவாங்க. ஆனா என்ன நினைக்குது? ஒரு மூடாத்மா என்ன நினைக்குது? தன்னையே கர்த்தா அப்படின்னு நினைக்குது. தான் இந்த செயல்களுக்கு காரணம். அப்படி கிடையாது. இந்த 3 குணங்கள்னால நம்ம முதல்லயே படிச்சோம் இல்லையா? இந்த 3 குணம் நம்மளால செயலை செய்ய முடியாம இருக்க முடியாது. அந்த செயல் வந்து எதனால நம்ம வற்புறுத்தப்படுவோம் அப்படின்னா, இந்த 3 குணங்களால வற்புறுத்தப்படும். கரெக்டா? இத வந்து இந்த விஷயத்த சொல்லுவாங்க. அடுத்தது 28வது ஸ்லோகத்துல சோ இந்த விஷயத்துல இந்த 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 நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். கரெக்டா? இந்த 3 குணங்களால இந்த செயல் செய்யப்படுது. சோ அப்ப அந்த செயல் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 28வது ஸ்லோகத்துல பகவான் என்ன சொல்றாருன்னா, தத்துவவித் அப்படின்னு சொல்லுவாரு. தத்துவவித் அப்படின்னு சொன்னா, இந்த ஒரு அறிவுடைய ஒருவன் தத்துவவித்னா, இந்த செயல் வந்து நம்ம எப்படி செய்யணும், இந்த செயல் எதுக்காக செய்யணும், இந்த விஷயங்களை பத்தி வந்து அவனுக்கு ஒரு பக்குவமான ஒரு ஞானம் இருக்கும். அவன் தான் தத்துவவித். இந்த இடத்துல பக்தியில செயல்படுதல் மற்றும் பலனை நோக்கி செயல்படுதல் இவற்றை பற்றி அவனுக்கு ப்ராப்பரான ஒரு ஞானம் இருக்கும். யாருக்கு? தத்துவவித்.
சோ அப்ப வந்து அப்படி இருக்கும்போதுதான் இப்ப கர்மயோகம்னா என்னது? செயலின் பற்று இல்லாம செயலை செய்யணும் தான் கர்மயோகம், கரெக்டா இல்லையா? சோ சும்மா நம்ம செயலை செய்யும் போது பற்று இல்லாம நம்மளால செய்ய முடியாது. சோ அப்ப வந்து அதை வந்து பக்குவமான அதை பத்தின நாலேஜ் இருக்கணும், அந்த தத்துவத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். முதல்ல தத்துவத்தை எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, எப்படி பக்தியில செயல்படுவது, எப்படி வந்து இந்த பலனை நோக்கி இதோட வேறுபாடை நம்ம புரிஞ்சுக்கணுமா. இதுதான் தத்துவவித். இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்க வந்தா தத்துவவித் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த வேறுபாட்டை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்ம ஆல்ரெடி படிச்சோம், இது கர்ம பந்தனா, இது வந்து என்னது? முக்தியை கொண்டு போகும், முக்த சங்க கரெக்டா இல்லையா? சோ அதுல கூட்டிட்டு போவோம். சோ அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, இந்த தேவையில்லாம இந்த புலன்கள் நுகர்ச்சியில வந்து அவன் வந்து ஈடுபடுத்திக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இந்த 29வது ஸ்லோகத்துல 28வது ஸ்லோகத்துல வந்து பகவான் வந்து சொல்லுவாங்க. சோ ஆனா நம்ம இதை எப்ப புரிஞ்சுக்கல அப்படின்னா, ஒரு முழுக்க முழுக்க இந்த 3 குணங்கள்ல பாதிப்புல நம்ம இருக்கும்போது நம்மளால வந்து இந்த பக்தியில செயல்படுவது, இந்த செயல்களின் பலன்கள்ல பற்றில்லாம இருக்குது, இது வந்து நம்மளால செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. சோ அப்படி செய்யும் போது, அப்படி சம்டைம்ஸ் பாத்தீங்கன்னா அவங்க செய்யும் போது அது வந்து என்ன சொல்றது, நம்மள வந்து இந்த பிறப்பு இறப்பு சைக்கிள்ல தான் நம்மளை கொண்டு போகும். ஆனா இதனால இந்த இடத்துலயும் நான் வந்து அவங்கள வந்து இந்த அறிவுடையவர்கள், இந்த தத்துவவித்து வந்து அவங்கள நிலை பெற செய்யக்கூடாது, அப்படி குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ இந்த இடத்துல வந்து 30வது ஸ்லோகம், இதுதான் பகவத்கீதையோட இந்த அத்தியாயத்தோட ஒரு சாரம். ஓகே, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்லோகம். மயி சர்வாணி கர்மாணி சந்நியஸ்யாத் யாத்ம சேதசா நிராசி நிர்மமோ பூத்வா யுக்திஸ்வ விகதஜ்வர அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து இந்த ஸ்லோகம் வந்து என்ன சொல்லுறாரு பகவான்? அப்படி என்ன சொல்லுறாருன்னா, என்னை பற்றிய உன்னோட டியூட்டிய பண்ணு, சந்நியஸ்ய நீ வந்து உன்னோட டியூட்டிய பண்ணு, என்ன வச்சு பண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. டியூட்டிய பண்ணணும், அதை என்ன வச்சு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாரு. எப்படி அப்படின்னு சொன்னா, நிராசீர் நிர்மமோ பூத்வா, நிராசீர் எந்த விதமான சுயநல நோக்கமும் இல்லாம, சுய இச்சையும் இல்லாம, நிர்மமோ நிராசீர்னா எந்தவித சுயநல இச்சையும் இல்லாம, நிர்மமோ உரிமை உணர்வும் இல்லாம, பொசசினஸ், கரெக்டா இல்லையா? நமக்கு எப்ப நமக்கு வந்து நம்ம தப்பா போறோம் அப்படின்னா, சில விஷயங்களுக்கு மேல ரொம்ப பொசசிவா இருப்போம், கரெக்டா இல்லையா? பொசசிவா இருக்கும்போது நம்மளால விட்டே கொடுக்க முடியாது. சோ ஒரு செயலை செய்யும் போது ரொம்ப அதுக்கு மேல நம்ம பொசசிவா இருந்தோம், உரிமை உணர்வோட இருந்தோம் அப்படின்னு சொன்னா, நம்மளால அந்த பற்று, அந்த பலன்ல இருந்து விடுபட முடியாது. அந்த பலனை நம்ம எதிர்பார்ப்போம். சோ பகவான் இங்க 3 விஷயங்களை இந்த 30வது ஸ்லோகத்துல சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருன்னா, எல்லா செயல்களையும் மயி சர்வாணி கர்மாணி, எல்லா செயல்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எனக்கு அர்ப்பணித்து. எப்படி அர்ப்பணிக்கணும்னா, முழு அறிவோட அர்ப்பணிக்கணும் அப்படின்னு சொல்லுவாரு. பிளஸ் அந்த பலனில் ஆசைகளின்றி, நிராசீர் பிளஸ் நிர்மமோ உரிமை உணர்வும் இல்லாம, விகதஜ்வர மன தளர்ச்சி இல்லாம, எந்தவித சோம்பேறித்தனமும் இல்லாம நீ உன்னோட செயலை செய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாரு. சோ ஜுவர அப்படின்னு சொன்னா இங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த பிரபுபா சொல்லுவாரு, அதுன்னு நமக்கு நார்மலா வரக்கூடிய காய்ச்சல் அப்படின்னு சொல்லல அவரு, மென்டல் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாரு, மன தளர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஜுவரம் அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம்ல, ஜுவரம் அப்படின்னு சொல்லி படிப்போம் இல்லையா? சோ இங்க என்ன சொல்லுவாருன்னா, மென்டல் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாரு. சோ அந்த மன தளர்ச்சியை கைவிட்டு நம்ம பண்ணோம். ஏன்னா இந்த மன தளர்ச்சி எங்க வரும் அப்படின்னா, தமோ குணத்தோட வெளிப்பாடு, கரெக்டா இல்லையா? தமோ குணத்தோடும் ரஜோகுணத்திலையும் இருந்தாலும் நம்ம இந்த இதுல பந்தப்பட்டுட்டே தான் இருப்போம். சத்துவ குணமும் நம்மளை பந்தப்படுத்தும், 3 குணங்களுமே நம்மளை பந்தப்படுத்தும். சோ வந்து ஆனா அதுக்கும் மேல வரணும். ஆனா மினிமம் சத்துவ குணத்திலேயாவது இருக்கணும், இருந்தாதான் அதுக்கு மேல உள்ளதுக்கு வந்து நம்ம போறதுக்குள்ளாடி அந்த ஞானம் வந்து நமக்கு, அந்த அறிவு வந்து நமக்கு இருக்கும். சோ அதை நம்ம செயல்படுத்த முடியும். சோ பிளஸ் இந்த உரிமை உணர்வு பிளஸ் இந்த சுயநல இச்சை, இந்த 2 விஷயமும் ரஜோகுணத்தோட வெளிப்பாடு. ஓகே, அதையும் நம்ம விடணும். சோ மினிமம் சத்துவகுணத்திலேயாவது இருக்கணும். அப்படி சத்துவகுணத்துல இருந்தா போதாது அப்படின்னா, அந்த சத்துவகுணத்துல இருந்து நம்ம செயலை செய்யும் போது அந்த செயலை என்ன பண்ணுவோம்? ஆஃபர் பண்ணுவோம். ஆஃபர் பண்ணி பகவானுக்கு அதை அர்ப்பணிக்கும் பொழுது அது என்ன பண்ணணும்னா, நிர்குண பிளாட்ஃபார்ம்ல போகும், சுத்த சத்துவத்துக்கு போகும். ஓகே, நம்மளோட செயல்களை வந்து இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கம்ப்ளீட் இது நிர்குணத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்ல. இதுதான் இந்த ஸ்லோகத்தோட இந்த 3வது அத்தியாயத்தோட சாரமே இந்த ஸ்லோகம் தான்.
எப்படி நம்மளோட செயலை செய்யணும், இவ்வளவு நேரம் செயலை செய்யணும்னு பார்த்தோம். எப்படி செயலை செய்யணும்? 3 விஷயங்கள். நிராசி, நிர்மமோ, என்ன சொல்றது, சாரி, விகத சிலரக. ஓகே, 3 விஷயங்களும் இல்லாம நம்மளோட செயலை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது 31வது ஸ்லோகத்துல யாரெல்லாம் இந்த விஷயத்தின்படி, இந்த அறிவுரைகளின் பகவான் இங்க ஒரு 3 விஷயம் கொடுத்தார் இல்லையா, இப்படி நம்மளோட செயல்களை அர்ப்பணிக்கணும், இது இல்லாம நம்ம செயல்களை அர்ப்பணிக்கணும்னு படிச்சோம் இல்லையா. இந்த அறிவுரைகளின்படி யாரெல்லாம் நம்மளோட கடமைகளை நிறைவேற்றுகிறார்களோ, எப்படி நிறைவேற்றணுமா அந்த கடமையை, பொறாமை இல்லாம நம்பிக்கையோட யாரெல்லாம் நிறைவேற்றுகிறாங்களோ அவங்க இந்த பந்தத்தில், இந்த பௌதீக பந்தத்துல இருந்து ஈஸியா விடுதலை அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 31வது ஸ்லோகத்துல பகவான் இங்க சொல்லுறாரு. இந்த 31வது ஸ்லோகம். சோ இதை நம்ம ப்ராப்பரா எடுத்துக்கணும். அடுத்தது 32வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதே நேரம் பொறாமை இல்லாம நம்பிக்கையோட இந்த அறிவுரைகளை அக்செப்ட் பண்ணிக்கணும். பொறாமை இருந்தா நம்ம அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம் இல்லையா. சம்டைம்ஸ் நம்ம பாத்தீங்கன்னா சில பேர் ஏதாவது ஒரு விஷயம் சொல்லும்போது நம்ம ஈஸியா கேட்டுப்போம். அதே விஷயத்த இன்னொரு ஆள் சொல்லும் போது நம்ம கேட்டுக்க மாட்டோம். பாத்திருக்கீங்களா? ஏன்னா அவங்க மேல சூட்சமா நமக்கு பொறாமை இருக்கும். சில பொறாமை யாருக்கு மேல இருக்கும்போது அவங்க சொல்லதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டோம். சோ அதனாலதான் பகவான் நிறைய விஷயம் 9வது அத்தியாயத்திலயும் அந்த விஷயம் ஃபர்ஸ்ட் ஸ்லோகத்திலே சொல்லுவான், அனசூயவே அப்படின்னு சொல்லிட்டு, நீ என்மேல் பொறாமை கொள்ளாதவன் ஆகையால் உனக்கு இந்த ரகசிய ஞானத்தை நான் கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லியிருப்பேன். சோ அதனாலதான் இங்க என்ன சொல்லுவாரு, இதை எப்படி நீ ஃபாலோ பண்ணணும்னா பொறாமை இல்லாம நம்பிக்கையோட. நம்பிக்கை ஒரு மெயின் விஷயம். பக்தியில ஃபர்ஸ்ட் படிக்கட்டே அதுதான். நம்பிக்கை இருக்கும். நம்பிக்கை இருந்தாதான் நம்ம ஒரு விஷயத்த நம்ம பண்ண முடியும். அதே நேரம் அடுத்த ஸ்லோகத்துல 32ல என்ன சொல்றாரு அப்படின்னா, அதே நேரம் நம் பொறாமையோட இருக்கும்போது நம்மளால இதை ஃபாலோ பண்ண முடியாது. நம்ம அவமதிக்கதான் செய்வோம். கரெக்டா இல்லையா? யார் மேலேயா பொறாமை இருக்கு. சிலவங்க சொல்லுறது நம்ம கேட்கவே மாட்டோம். இவங்க என்ன சொல்லுது, நான் கேட்குது. சோ நம்ம அவமதிப்போம். சோ அப்படி இருக்கும் பொழுது அது என்ன ஆகும் அப்படின்னா, நமக்கு அதனால நஷ்டம் தான் அடைவோம் அப்படின்னு சொல்லுவோம். அங்க என்ன பண்ணுவோம், முக்தி அடைவோம். இங்க கீழே விடுவோம். பௌதீக பந்தத்துல கீழே நோக்கி போயிட்டு இருப்போம். இத இந்த 32வது ஸ்லோகத்துல இருக்காங்க. சோ 33வது ஸ்லோகத்துல இங்க என்ன சொல்லுறாரு. சோ இதுல நிறைய பேரு பாத்தீங்கன்னா 33வது ஸ்லோகத்துல ஏன்னா நம்ம எல்லாருமே இந்த 3 குணங்களுக்கு ஆல்ரெடி படிச்சோம். 33வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுறாரு, 3 குணங்களுக்கு ஏற்பதான் நம்மளோட செயல். கரெக்டா இல்லையா? சோ எல்லாருமே செயலை, ஒரு அறிவுள்ள ஒருத்தனும் அதை கண்டிப்பா தன்னோட சுபாவத்துக்கு ஏற்ப தன்னோட செயலை செஞ்சுதான் ஆகணும். அதே நேரம் இத நம்ம கண்ட்ரோல் பண்ணியோ அது பண்ணியோ நம்ம ஒரு செயலை செய்ய வைக்க முடியாது. கரெக்டா? 3 குணத்துக்கு ஏற்ப நம்ம செயலை செஞ்சுதான் ஆகணும். சோ 34வது ஸ்லோகத்தை எப்படி நம்மளோட செயலை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேயும் திருப்பியும் பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, புலன்கள் மற்றும் புலனுகர்ச்சி பொருட்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கு. சோ நம்ம டியூட்டியை நம்ம பண்ணணும். அந்த இயற்கை குணங்களுக்கு ஏற்ப நம்மளோட செயலை செய்யணும். அந்த செயலை எப்படி பண்ணதுக்கு கொஞ்சம் விதிமுறைகள் இருக்கு. கரெக்டா இல்லையா? சோ இந்த புலன்கள் மற்றும் புலன் நுகர்ச்சிக்கு மீதான அந்த விருப்பு வெறுப்புகளை நம்ம ஒழுங்குபடுத்துறதுக்கு சில விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளின்படி தன்னோட செயல்களை நம்ம செய்யணும். அதே நேரம் இந்த விருப்பு வெறுப்பு, இந்த இச்சா துவேஷா இங்க சொல்லுவாங்க. சோ இதெல்லாம் வச்சு நம்ம பொறாமையோட நம்பிக்கை இல்லாம செயல்களை செய்யும் போது இதெல்லாமே நம்மளோட தன்னுணர்வு பாதைக்கு, ஆன்மீக வாழ்க்கை, ஆன்மீக முன்னேற்றத்துக்கு இதெல்லாமே தடை கற்கள். இந்த விருப்பு வெறுப்புகள் எல்லாமே ஒரு தடை கற்களாக இருக்கும். நம்ம முன்னாடியே படிச்சிருக்கோம், இச்சா துவேஷா இதெல்லாம் இருக்கக்கூடாது, எல்லாத்துலயுமே சமமா இருக்கணும் அப்படின்னு சொன்ன கொஞ்சம் விதிமுறைகள். இதை ப்ராப்பரா நம்ம எடுத்துட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க சொல்லுவாங்க. அடுத்தது 35வது ஸ்லோகம். 35வது ஸ்லோகம் ஆல்ரெடி நம்ம படிச்சோம். நமக்கு விதிக்கப்பட்ட கடமைகள் நம்மளோட சொதர்மத்துக்கு ஏற்ப பிறருடைய கடமை நம்ம செயலை செய்யணும். நம்மளோட சொதர்மம், நம்மளோட குணம் பிளஸ் நம்மளோட நேச்சர், இதுக்கு தக்கன ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு கடமைகள் இருக்கு. அந்த கடமைகளை நம்ம பக்காவா செய்யணும். அந்த கடமைகளை செஞ்சு அதுல சம்டைம்ஸ் ஏதாவது ஒரு இழப்பு வந்தா கூட தப்பு இல்லை. அதே நேரம் நீ அடுத்தவனோட கடமை நல்லது, சூப்பர், அப்படி சூப்பரா பண்ணினா கூட அது அபாயகரமானது அப்படின்னு சொல்லிட்டு இங்க பகவான் 35வது ஸ்லோகத்துல சொல்லுவாரு. சோ இந்த இடத்துல நம்ம எடுத்துக்கலாம். அன்னைக்கு கூட பிரபு கேட்டாரு. சோ பிரபாத் எப்பவுமே கொடுக்க எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஒரு கணவன் மனைவி இருக்காங்க. ஓகே, கணவன் தன்னோட மனைவிக்கு அவன் டியூட்டி பண்ணணும். கரெக்டா இல்லையா?
ஒரு கிரகசாசிரமத்துல இருந்து டியூட்டி பண்ணணும். அந்த டியூட்டி வந்து சம்டைம்ஸ் பக்காவா பண்ணல, முன்ன பின்ன இருக்கும் அந்த டியூட்டி. அத பண்ணாம சப்போஸ் இன்னொரு இடத்துல போய் பக்கத்து வீட்டுல ஒரு பொண்ணுக்கு அந்த டியூட்டி அவ பக்காவா பண்ணா அது அடி உததான் விடும். கரெக்டா இல்லையா? இதுதான் பிரபாது கொடுக்க எக்ஸாம்பிள். சோ பக்கத்து வீட்டுல போய் பண்ணக்கூடாது. அதை பக்காவா பண்ணினாலும் இங்க அவன் பக்காவா இல்லாம தன்னோட மனைவிக்கு அவன் ஒரு டியூட்டியை பண்ணுறது வந்து சிறப்பு. இதனால எந்த விதமான தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள கடமையை செய்வது அதுல அழிவடைஞ்சாலும் பரவாயில்ல, அது சிறந்தது. அதே நேரம் உன்னோட கடமையை வந்து நீ பக்காவா பண்ணாம அடுத்தவங்களுக்கு உள்ள கடமைகளை வந்து நீ பக்காவா பண்ணினாலும் அது அபாயகரமானது அப்படின்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள், இன்னொரு எக்ஸாம்பிள் கூட எடுத்துக்கலாம். நம்ம காலேஜ் எல்லாம் படிக்கோம் அல்லது ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்கோம், நம்ம ஒரு சப்ஜெக்ட் எடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? மேக்ஸ் குரூப்பை எடுத்துட்டு சயின்ஸ் குரூப்ல போய் இருந்து அங்க சும்மா போய் உட்காந்துட்டு அங்க உள்ள கிளாஸை கேட்டுட்டு அதுல நம்ம பண்ணிட்டு இருந்தோம். நம்ம சேர்ந்திருக்கிறது இந்த கோர்ஸ், கரெக்டா இல்லையா? காலேஜ்ல இப்ப இப்படி ஒரு விஷயத்த நம்ம எடுத்திருக்கோம். ஆனா நம்ம இதுல போய் இருந்து உட்கார்ந்து படிச்சு ப்ராப்பரா எக்ஸாம் எழுதி வெளியில வரணும். ஆனா வராம இதுல வந்து சப்போஸ் நம்ம ஃபெயில் ஆகலாம், மார்க் கம்மியாகலாம், அது சிறப்பு. அதே நேரம் பக்கத்து கிளாஸ்ல போய் உட்கார்ந்துட்டு அங்க போய் நம்ம அவங்களோட டியூட்டி எல்லாம் பக்காவா பண்ணிட்டு இருந்தா கடைசி டிகிரி கிடைக்குமா? கிடைக்காது. கரெக்டா? அவன் வாழ்க்கை அழிஞ்சு போயிடும். இததான் இங்க வந்து பகவான் சொல்லுவாரு 35வது ஸ்லோகத்துல. சோ இதுல வந்து என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம வந்து ஒரு சின்ன கதை கூட எடுத்துக்கலாம். ஒரு கழுதை பிளஸ் ஒரு நாய் கதை. கரெக்டா இல்லையா? கேள்விப்பட்டிருவோம் நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கும் போது. ஒரு கழுதை வந்து எப்பவுமே நாய் வந்து எப்பவுமே குலைக்கும். கரெக்டா இல்லையா? சோ அப்போ அது ப்ராப்பரா அதோட டியூட்டி அது பண்ணிட்டு இருக்கு. நாய் வந்து குலைச்சிட்டு இருக்கு, வீட்டை பாதுகாக்கணும், அதோட டியூட்டி, அது அழகா பண்ணுது. அந்த ஓனரும் அதை அக்செப்ட் பண்ணிக்கலாம், அதுக்கு ப்ராப்பரா அதை பார்க்கலாம். அதே நேரம் அந்த வீட்டுல ஒரு கழுதை இருக்கு. சோ இந்த நாய் குலைக்கிறதுனால இந்த லேண்ட்லார்டு வந்து எப்படி அழகா அதை வந்து தடவி கொடுக்கலாம், அதுக்கு சாப்பாடு போடுவேன், எப்படி பத்திரமா பாத்துக்கிடான் அப்படின்னு நினைச்சிட்டு கழுதை என்ன பண்ணுது, அதை நினைச்சு இதுவும் அதை போல ட்ரை பண்ணுது குலைக்குது. சோ இது வந்து அந்த ஓனருக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கு. சோ வந்து செம்மையா வெளுத்துக்கிட்டுவான். கரெக்டா? சோ அதனால அவங்கவங்களுக்கு சுபாவத்துக்கு ஏற்ப கடமைகளை வந்து நம்ம பக்காவா செய்யணும். செய்ய முடியலைனாலும் பிரச்சனை இல்லை, அடுத்தவங்களோட டியூட்டிய பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது 36வது ஸ்லோகத்துல வந்து இங்க என்ன அப்படின்னா, அர்ஜுனன் வந்து கேட்காப்ல. சோ இப்ப வந்து பாப்பம் சரதி புருஷக அப்படின்னு சொல்லிட்டு, சோ நம்ம இப்படி கடமைகளை நம்ம செய்யும். சம்டைம்ஸ் நமக்கு விருப்பம் இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு பாவ காரியங்களை செய்யறதுக்கு நம்ம ஏன் பலவந்தமாக தூண்டப்படுவோம்? நம்ம செயல்களை செஞ்சுட்டு இருக்கோம், சில நேரம் நிறைய பாவ விஷயங்களையும் செய்யும். இது ஏன் நம்ம அந்த பாவ காரியங்களை செய்யறதுக்கு நம்ம தூண்டப்படுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து அர்ஜுனன் வந்து கேட்காப்ல. அதுக்கு பகவான் வந்து 37ல சொல்லுவாரு, இதற்கு காரணம் காமயேஷ குரோதயேஷ ரஜோகுண சமுத்பவா மகாசனோ மகா பாப்மா வித்தியேனம் இக வைரினம் அப்படின்னு சொல்லிட்டு, காமமே இதற்கு காரணம். இந்த காமத்தினாலதான், இந்த தீவிர ஆசையினாலதான் இந்த பாவ விஷயங்களை வந்து நம்ம செய்யோம் அப்படின்னு சொல்லிட்டு பகவான் வந்து இங்க சொல்லுவார். இந்த காமம் எதனால வருது? இந்த ரஜோகுணத்தோட வெளிப்பாடு. இந்த காமம் நிறைவேறாத போது அது கோபமாக மாறுது. கரெக்டா இல்லையா? ஒரு விஷயத்துக்கு மேல நம்ம ஆசைப்படுவோம், அந்த ஆசை வந்து ரொம்ப தீவிரமா போகுது. கடைசி அதை வந்து நம்ம கேட்கும்போது நமக்கு கிடைக்கல அப்படின்னா கோபம் வரும். கரெக்டா இல்லையா? கோபமா மாறி ஆல்ரெடி நம்ம 2வது அத்தியாயத்துல படிச்சிருக்கோம். இது எப்படி போகும்? காமம் குரோதமா போகும், குரோமமா போய் அடுத்தது நம்ம நினைவு நிலை இழக்குது, மதி மயங்குது. சோ இப்படி நிறைய விஷயம் வரும். கடைசியா இந்த பௌதிக லோகத்துல போய் நம்ம விழுவோம். ஓகேவா? இந்த காமத்துக்கு வந்து காமம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுவாரு. சோ அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா, இந்த காமம், இந்த காமத்தை பத்தி இங்க என்ன சொல்லுறாங்கன்னா, இந்த காமம் இந்த உயிர் வாழ்வோட இந்த தூய உணர்வு, நம்ம எல்லாருமே பகவானோட அம்சம். படிச்சிருக்கோம் இல்லையா? மமைவாம்ச ஜீவலோகை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட அம்சம். நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா நம்மளோட கான்சியஸ்னஸ் வந்து ரொம்ப ரொம்ப ஆத்மாவோட கான்சியஸ் உணர்வு வந்து ரொம்ப ரொம்ப தூய்மையானது. ஆனா இந்த பௌதீக இந்த லோகத்துல, நம்ம இந்த ஜட லோகத்துல நம்ம இருக்கிறதுனால சோ நம்ம என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளோட தூய உணர்வு வந்து 3 வகையான நிலைகள்ல வந்து மறைக்கப்படுது. அதுக்கு 3 வகையான எடுத்துக்காட்டுகள் வந்து இங்க பகவான் கொடுக்காரு. எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மழை பெய்யுது, மழை வரும்போது பியூரா தான் இருக்கும். கரெக்டா இல்லையா? ஆனா அதே நேரம் கீழே விழும்போது அது விழுக இடத்துக்கு தக்கன அது மாறுபடும். கரெக்டா இல்லையா? சேர்ல விழும்போது சேரா ஓடுது, நல்ல கட்டாந்தரையில விழும்போது அது
இன்னொரு நல்ல வயல்ல விழும்போது அழகா பயிர்கள் வளருது. ஸோ இப்படி மாறுபடும். ஸோ அதே போல இந்த காமம் வந்து அது வந்து தூயது, ரொம்ப ரொம்ப தூய்மையானது. ஆனா அது 3 வகையான நிலைகளால இந்த காமம் வந்து பல்வேறு நிலைகள்ல வந்து இந்த உயிர்வாழிகள் வந்து மறைக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இது என்ன விஷயம் அப்படின்னா, நெருப்பு வந்து புகையினால மறைக்கப்படுது. கரெக்டா இல்லையா? அது வந்து ரொம்ப 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 ஒரு என்ன சொல்றது, தின்னான ஒரு விஷயம். அதுக்கு எக்ஸாம்பிள் என்ன கொடுக்காங்கன்னா உயிர்வாழிகள். சோ எல்லாத்த பார்க்கும்போது மனுஷன் வந்து ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கான் இல்லையா? ஹையர் கான்சியஸ்னஸ், ஒரு என்ன சொல்றது, உயர்ந்த உணர்வு இங்கிலீஷ்ல சொல்லும்போது ஹையர் கான்சியஸ்ல இருக்கான். சோ ரொம்ப 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 தின்னான ஒரு விஷயம், மினிமமான விஷயம். நெருப்பு புகையால மறைக்கப்படும். சப்போஸ் அந்த நெருப்பை ஊதும் போது டப்புன்னு எரிஞ்சிரும், புகை போயிடும். சோ ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, கண்ணாடி தூசியால மறைச்சிருக்கும் போது அந்த கண்ணாடியை பார்க்க முடியும். இது ஒரு மீடியமான ஒரு விஷயம். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, பறவைகள், இந்த மிருகங்கள், இந்த விஷயங்களை சொல்லுவாங்க. இது வந்து கொஞ்சம் மனுஷனை விட கொஞ்சம் குறைஞ்ச கான்சியஸ்னஸ்ல இருக்கக்கூடியவங்க. அடுத்த விஷயம் என்ன அப்படின்னா, கருப்பையினால மூடப்படும். அதை பார்க்கவே முடியாது இல்லையா? ரொம்ப திக்கான லேயர். ஓகே. சோ இது வந்து தாவரங்களை சொல்லுவாங்க. தாவரங்களுக்கு வந்து ரொம்ப 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 கம்மியான உணர்வு. ஓகே, இதை வச்சு நமக்கு எடுத்துக்காட்டு. சோ அதுக்காக மனுஷன் எல்லாருமே நல்ல ஹையர் கான்சியஸ்ல இருக்கோம், அதனால நம்ம காமத்தினால நம்ம கம்மியா தான் மறைக்கப்படுவோம்னு கேட்டா கிடையாது. சோ இத வந்து எக்ஸாம்பிள் தான் கொடுக்காங்க. காமத்தினால மனுஷன் வந்து ரொம்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தவங்க கூட புராணங்கள்ல நிறைய இருக்கு. நம்மளும் அந்த நிலைமையில தான் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கோம். ஓகே, காமத்தினால மறைக்கப்பட்டு நம்மளோட செயல்கள் வந்து அந்த அளவுக்கு நம்ம அபாயகரமான மோசமான செயல்கள்ல வந்து நம்ம ஈடுபட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி புராணங்கள்ல பாத்தீங்கன்னா, யயாதி ஸ்டோரி ஆல்ரெடி சொல்லிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பூருருவா இவங்களோட ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 மோசமான நிலைமையில அவங்க இருந்தவங்க, கம்ப்ளீட்டா காமத்தினால வந்து அவங்க வந்து கவரப்பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ எந்த அளவுக்கு காமத்தை வந்து ஜாஸ்தியா நம்ம காமத்துல இருக்குமோ, தீவிர ஆசையில இருக்குமோ, அந்த அளவுக்கு வந்து நமக்கு எகெயின் 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 வந்து இந்த பிறப்பு இறப்பு இதுல வந்து போய்கிட்டே இருப்போம், ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருப்போம். எந்த அளவுக்கு நம்மளோட காமத்தை, ஆசையை நம்ம கம்மி பண்ணிக்கிடமோ அந்த அளவுக்கு நம்மளோட ஜென்மம் குறையும். இந்த பிறவி சக்கரத்துல இருந்து நம்ம ஈஸியா விடுபடலாம் அப்படின்னு சொல்ல. இதுக்கு மேலேயும் சூப்பரான விஷயம் வைகுண்டம். ஆல்ரெடி வைகுண்டத்தை பத்தி கூட அன்னைக்கு யாரோ சொன்னாங்க. கரெக்டா, அங்க எந்த விதமான கலக்கமும் கிடையாது, அங்க பர்த் டெத் சைக்கிள் எதுவுமே கிடையாது. சோ அதுக்கு நம்ம ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அடுத்தது வந்து 39வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சோ இப்படி ஒரு ஆத்மா, ஒரு ஜீவன், ஒரு உயிர்வாழியோட நம்ம பார்த்தோம், பியூர் தூய உணர்வு வந்து இந்த காமத்தினால மறைக்கப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 40வது ஸ்லோகத்துல வந்து இந்த காமம் எங்கெல்லாம் மறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லுகாரு. மனம், புத்தி அண்ட் என்ன சொல்லுகாரு அப்படின்னு சொன்னா, புலன்கள். ஓகே, புலன்கள், மனம், புத்தி 3 இடத்துல வந்து இந்த காமம் ஒளிஞ்சிருக்கு. ஏன் பகவான் இதையும் நமக்கு சொல்லி கொடுக்காரு அப்படின்னு சொன்னா, எந்த ஒரு விஷயமும் அது ஒளிஞ்சிருக்க இடத்த தெரிஞ்சுக்கிட்டாதானே நம்மளால அதை கண்டுபிடிக்க முடியும். அது எங்க ஒளிஞ்சிருக்குன்னு தெரியாம இருந்தா நம்மளால கண்டுபிடிக்கவே முடியாது. இப்ப கூட பாத்தீங்கன்னா இந்த ஈரான் இஸ்ரேல் வாரெல்லாம் இருக்கு இல்லையா? சோ இதுல வந்து பார்த்து அடிக்காங்க. சோ இவங்களை கொன்னுட்டாங்க, அவங்கள கொன்னுட்டாங்க, அங்க உள்ள பெரியவரை கொன்னுட்டாங்க, இப்படி எல்லாம் விஷயம் வருது. இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்க கண்டுபிடிச்சு அடிக்காங்க. கண்டுபிடிக்க முடியல, அவங்க எங்கேயே இருக்காங்கன்னு அவங்க தெரிஞ்சுக்க முடியலன்னா கண்டிப்பா அவங்கள வந்து கொல்ல முடியாது இல்லையா? சோ அதே போல பகவான் அதுக்காக இந்த காமம் ஒளிஞ்சிருக்கக்கூடிய இந்த 3 விஷயங்களையும் நமக்கு சொல்லி கொடுக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம ஈஸியா அதை வந்து நம்ம வந்து வெற்றி கொள்ளலாம், அதை வந்து அழிக்கலாம் காமத்தை அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல வந்து சொல்லுவாரு. சோ இத வந்து அடுத்தது 41வது ஸ்லோகத்துல என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னா, இதை நம்ம எப்படி இனி நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். தெரிஞ்சிச்சு, புலன்கள், மனம், புத்தி 3 இடங்கள்ல காமம் ஒழிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த புலன்களை வந்து நம்ம எப்படி வந்து இந்த காமத்துல இருந்து நம்ம வெளியில கொண்டு வரலாம் அப்படின்னு சொன்னா, இத வந்து நம்ம புலன்களை வந்து ஒழுங்குபடுத்தணும். எப்படியெல்லாம் ஒழுங்குபடுத்தலாம் அப்படின்னு சொன்னா பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கூட பார்த்திருக்கோம் இல்லையா, இந்த ப்ராப்பரா ஒரு பக்தி, இப்ப சாண்டிங் பண்ணுவோம் இன்னைக்கு, கரெக்டா இல்லையா? சாண்டிங் பண்ணுவோம். புலன்கள் வந்து நம்மளால எந்த விஷயமும் செய்யாம இருக்க முடியாது. சோ நம்ம புலன்களை ப்ராப்பரா ட்ரெயின் அப் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா இந்த காமத்தை கண்ட்ரோல் பண்ணலாம். அதே போல புலன்களை ப்ராப்பரா கண்ட்ரோல் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த மைண்ட் கண்ட்ரோல் ஆகும். மைண்ட் கண்ட்ரோல் பண்ணும்போது புத்தி அதுவும் கண்ட்ரோல் ஆகும்.
ஸோ இந்த விஷயத்த வந்து இங்க வந்து சொல்லுறாங்க. ஸோ நம்ம வந்து அறிவை வந்து ஷார்பன் பண்ணணும். ஸோ எந்த அளவுக்கு நம்ம புலன்களை வந்து பகவானோட விஷயங்கள்ல அவரோட விஷயங்களை பத்தி கேட்கதா இருக்கட்டும், பகவானோட சர்வீஸா சேவைகளா இருக்கட்டும், பக்தர்களுக்கு சேவை செய்யதா இருக்கட்டும், இந்த நாம ஜபம் ஜெபிக்கதா இருக்கட்டும், இந்த விஷயங்கள் எல்லாம் அந்த ஆன்மீக விஷயங்களை எந்த அளவுக்கு நம்ம பக்காவா இந்த விஷயங்களை பண்ணிட்டு, ஏன்னா செயலை செய்ய முடியாம இருக்க முடியாது. ஸோ இப்படி நம்ம செயலை மாற்றும் போது, நம்மளோட செயலை இங்க இருந்து இதுக்கு மாற்றும் போது, ஆன்மீகமா மாற்றும் போது நம்மளோட புலன்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒழுங்குபடும். ஓகே, அதை வந்து அழகா ஒழுங்குபடுத்தலாம். ஒழுங்குபடுத்த மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா ஒரு கண்ட்ரோலுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்றாங்க. 42வது ஸ்லோகத்துல வந்து அப்படி நம்ம பண்ணும்போது இதுல பிரபுபாத் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இப்படி உன்னோட புலன்களையும் இந்த மனசையும் நீ வந்து ஒழுங்குபடுத்தும் பொழுது, அப்போ அந்த காமத்தை நம்ம எப்படி மாத்தலாம் அப்படின்னு சொன்னா பகவத் பிரேமையாக மாற்றலாம் அப்படின்னு சொல்றாரு. பௌதிகமா இருக்கக்கூடிய காமத்தை பகவத் பிரேமையாக மாற்ற முடியும். இதுதான் மனுஷ வாழ்க்கையோட ஒரு மிக உயர்ந்த பக்குவ நிலை. நம்ம மனுஷனா எண்ணம் எடுத்ததோடைய அர்த்தமே இதுதான். கரெக்டா, பகவானுக்கு சேவை செய்யணும், இதுதான் மெயின் விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சொல்லுறாங்க. சோ இப்ப 42வது ஸ்லோகத்துல வந்து அதோட ஆர்டரை சொல்லுறாங்க. எப்படி ஆர்டர்ல இருக்கணும், கரெக்டா, எப்பவுமே எப்படி ஆர்டர்ல இருக்கணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பகவான், கரெக்டா, பகவான் பரமாத்மா, அவருக்கு கீழே வந்து ஆத்மா ஜீவாத்மா இருக்கணும். எப்பவுமே ஜீவாத்மாக்கு கீழே புத்தி இருக்கணும், புத்திக்கு கீழே மனம் இருக்கணும், மனத்துக்கு கீழே புலன்கள் இருக்கணும், புலனுக்கு கீழே தான் இந்த ஜடம் இருக்கணும், இந்த உடல் இருக்கணும். நம்ம எப்பவுமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உடல் தான் நான் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். கரெக்டா இல்லையா? நம்ம உடல் தான் ஆப்போசிட்டா நம்ம நினைக்கிறோம். உடலை வந்து நம்ம டாப்பா வச்சுக்கிறோம். இந்த ஜடத்தை டாப்பா வைக்கும் போது அதுக்கு கீழே என்ன பண்ணுது, அப்ப இந்த புலன்கள் தப்பா தான் வேலை செய்யும், இந்த உடலுக்காக வேலை செய்யும். கரெக்டா இல்லையா? இந்த உடலை சார்ந்து நம்மளோட எல்லா செயல்களையும் செய்வோம். சோ உடலை சார்ந்து செயல்கள் செய்யும் போது மனம் அதுக்கு தக்கன, ஏன்னா மனம் வந்து இதை எல்லாத்தையும் புலன்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் பாக்குது இல்லையா, இந்த உடலை சார்ந்து ஒவ்வொரு விஷயங்களையும் பாக்குது. கரெக்டா, உடலை கண்ணு காது மூக்கு எல்லாமே இந்த உடலுக்கு எது தேவை, உடலுக்கு எது தேவை, இந்த சாப்பாடு இந்த உடலுக்கு கொடுத்தா நல்லா இருக்குமே, இந்த ட்ரெஸ்ஸை வாங்கினா நல்லா இருக்குமே, இந்த நகைகளை வாங்கி போட்டுக்கிட்டா நல்லா இருக்குமே, இதெல்லாம் உடலை வச்சு நம்ம பார்ப்போம். அழகுபடுத்தணும்னு பார்க்கும்போது இந்த புலன்கள் அதை வச்சே வேலை செய்யுது. இது எல்லாத்தையும் மனம் என்ன பண்ணிக்குது, அதுக்கு அடுத்தது மனம் வந்து ஒரு ஸ்டோர் ஹவுஸ்ன்னு படிச்சிருக்கோம். கரெக்டா இல்லையா? அது ஒரு கிடங்கு. அந்த கிடங்குல தூக்கி இதெல்லாம் போட்டுக்குது. இந்த புலன்கள் படுகிற விஷயம், ஆசைப்படுகிற விஷயங்கள் எல்லாம் மனம் போட்டுக்குது. சோ அப்ப மனம் உள்ள போட்டுட்டு அது வந்து புத்திய வந்து ஆப்ரேட் பண்ணுது. சோ இதை இப்படி பண்ணு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணு. அப்ப அதை ஆப்ரேட் பண்ணும்போது என்ன பண்ணும், ஆத்மாக்குள்ள தீனி அங்க கிடைக்காது. ஆத்மா இதுக்கு கீழே இருக்கும். ஆத்மாக்கு என்ன பக்காவான தீனியை வந்து இதால கொடுக்க முடியாது, ஜடத்தை முதன்மையா வச்சுக்கிட்டோம் அப்படின்னா. சோ நம்ம எதை முதன்மையா வச்சுக்கணும் அப்படின்னா, பகவானே முதன்மையா வைக்கும் போது அவருதான் என்ன அப்படின்னு சொன்னா அவரோட சேவகன். ஒன்லி நம்ம ஆத்மா மட்டும் கிடையாது, அவரோட அம்சம் மட்டும் கிடையாது, நம்ம அவரோட நித்திய சேவகன் அப்படின்னு நம்ம உணரும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணுவோம், மற்ற விஷயங்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா கண்ட்ரோலுக்கு வரும். கரெக்டா, நம்ம என்ன செய்யணும், இந்த புலன்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இந்த இடத்துல வந்து சொல்ற. சோ எப்போ பகவானோட தொண்டுல 42வது ஸ்லோகத்துல என்ன சொல்றாருன்னா, பகவானோட தொண்டுல எப்படி ஆத்மா வந்து நேரடியாக ஈடுபடும் பொழுது மற்ற விஷயங்கள் இந்த புத்தியா இருக்கட்டும், மனமா இருக்கட்டும், புலன்களா இருக்கட்டும், இது எல்லாமே என்ன ஆகும் அப்படின்னா தானாகவே ஒரு கண்ட்ரோலுக்கு வரும். கரெக்டா, இவற்றை எல்லாமே இதுக்கு தக்கன அதுவும் பகவானோட சேவையில வந்து ஈடுபட ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ ஆத்மா எப்பவுமே நம்ம இதை மட்டும் உணர்ந்தா போராது. ஸ்ரீல பிரபுபாத் என்ன சொல்றாருன்னா, இந்த புலன்கள் மனம் புத்தி இதுக்கெல்லாம் டாப்பு ஆத்மா அப்படின்னு நம்ம நினைச்சா மட்டும் போதாது. கரெக்டா, சோ பகவானுக்கு நம்ம சேவை பண்ணணும். பகவானுக்கும் நம்ம இது ஆத்மா உயர்ந்தது அப்படின்னு மட்டும் தெரிஞ்சுக்காம கிருஷ்ணரோட உணர்வுல பரமாத்மா டாப்பு, அவருக்கு சர்வீஸ் பண்ணணும், அவருக்கும் நமக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை புரியாத வரைக்கும் நம்ம வந்து திருப்பியும் கீழே விழறதுக்கு சான்சஸ் இருக்கு. அந்த உறவை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து இந்த விஷயங்களை வந்து நம்ம ஈடுபடுத்தும் பொழுது நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆன்மீக பாதையில முக்தி பாதையில வந்து நம்ம போறது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ 43வது ஸ்லோகம் வந்து நேற்றுக்கு பிரபு சொன்னாரு. என்ன சொன்னாரு அப்படின்னு சொன்னா, ஆத்மாதான் நான் அப்படின்னு சொல்லி நேற்றுக்கு டெமோ எல்லாம் பண்ணி காட்டினா இல்லையா, ஆத்மாதான் நான் உடம்புதான் நான் அப்படின்னு நினைக்காம ஆத்மாதான் நான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆன்மீக புத்தியினால மட்டும்தான் இந்த காமத்தை வந்து நம்ம வந்து வெல்ல முடியும். கரெக்டா, இந்த விஷயத்த வந்து நேத்தைக்கு வந்து இங்க சொன்னாங்க. சோ கரெக்டா
கரெக்டா முடிக்கும்போது பிரபுபாதா சொல்லாரு, பக்தி பண்ணு. நம்ம பக்தியை வந்து ப்ராப்பரா பண்ணும்போது சோ இந்த காமம் வந்து ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த காமத்தை வந்து நம்ம ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஸ்லோகத்தோட நம்ம என்னதான் சாதுவா, போலியா, துறவியா வாழ்க்கை இப்படியெல்லாம் நம்ம நல்ல காவி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படி வாழ்ந்தாலும் சரி, இல்ல நம்ம ப்ராப்பரா இப்படிதான் டயட்டை ஃபாலோ பண்ணி இப்படியெல்லாம் சாப்பிடணும், ஒரு ஒரு ரெகுலேஷனோட கரெக்டா இல்லையா, காலையில நான் இப்படிதான் ஒரு சாலட் எடுத்துப்பேன், மத்தியானம் இப்படிதான் ஒரு ஜூஸை குடிப்பேன், நைட்டு இப்படி ஒரு சூப்பை குடிப்பேன், இப்படிதான் நம்மளோட டயட்டை எல்லாம் பக்காவா நம்ம ஃபாலோ பண்ணினாலும் சரி, இது போக நிறைய 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 தத்துவங்களை வந்து நம்ம படிக்கும், வியாக்கியானம், வேதங்களில் உள்ள இந்த விஷயங்களை நம்ம படிக்கதாக இருக்கட்டும் சரி, இந்த விஷயங்கள் எல்லாமே நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா காமத்தை வெற்றி கொள்ள முடியாது அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா ப்ராப்பரா பௌதிகமா நம்ம என்ன விஷயங்களும் ஒழுங்காக நம்ம பண்ணினாலும் காமத்தை வெல்ல முடியாது. எது மூலமாக வெல்ல முடியும் அப்படின்னா அந்த பகவானோட பாத கமலங்கள்ல நம்ம சர்வீஸ் பண்ண, சேவை பண்ண ஆரம்பிச்சா மட்டும்தான் நம்ம வந்து இந்த காமத்தை வெல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகே, சோ இந்த இந்த இதோட இந்த அத்தியாயம் முடிஞ்சிச்சு. சோ இந்த அத்தியாயத்தோட முடிவு என்ன அப்படின்னா ஒரு 5 விஷயங்கள். ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் வந்து ஒரு குழப்பத்துல இருக்காப்ல, குழப்பத்தினால கொஸ்டின் கேட்காப்ல, கொஸ்டின் கேட்காரு. கேட்கும்போது பகவான் வந்து இந்த கடமைகள் வேலை செய்யி, ஆனா எப்படி செய்யணும், வேலைய பற்றில்லாம செய்யி. அவருக்கு ஒரே குழப்பம் இல்லையா, சண்டை போடணுமா போடாண்டாமா, செயலை செய்யணுமா செயலை துறக்கணுமா, இல்ல செயல்ல பற்று செயலின் பற்றை துறக்கணுமா, பலனை துறக்கணுமான்னு கேட்காரு. சோ இப்படி குழப்பத்துல அவர் கொஸ்டின் கேட்காரு. அதுக்கு பகவான் என்ன சொல்றாரு, செய்யி ஆனா பற்றில்லாம செய். கரெக்டா? சோ அப்படின்னு சொல்லுவாரு. அடுத்தது வந்து என்ன சொல்லுவாருன்னா இந்த யாக சக்கரத்தை பத்தி சொல்லுவாரு ஸ்டார்டிங்ல, எப்படி அதை பண்ணி நம்ம இந்த கடமைகளை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ இந்த கடமைகள்ல வந்து எப்படி எல்லாரும் எப்படி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய உதாரணங்கள் கொடுத்தாரு. கரெக்டா? ஜனக மகாராஜா பகவானே இந்த விஷயங்களை பண்ணாரு அப்படின்னு கொடுத்தாரு. அடுத்தது காமத்தை பத்தி சொன்னாரு. நம்மளோட மெயின் எதிரியே காமம் தான். இந்த பௌதீக லோகத்துல நம்மளை விட வைக்கிறது வந்து மிக என்னது, ஈக வைரினாம், வைரி எதிரி காமம் ரொம்ப ரொம்ப மோசமானது அப்படின்னு சொல்லுவாங்க. இது நம்மளை கொண்டு கீழே தள்ளிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சோ நம்ம யஜ்ஞத்துக்கு வேண்டி நம்ம ஒரு கர்மம் செய்யணும், நம்ம செயல் செய்யணும், யஜ்ஞத்திற்கு வேண்டி செய்யணும், பகவானுக்காக செய்யணும். அப்படி நம்ம செய்யும் பொழுது அது இந்த பிறப்பு இறப்பு சக்கரத்துல இருந்து நம்மளை விடுவிக்கும். அப்படி செய்யல அப்படின்னா அது இந்த பௌதிக லோகத்துல வந்து நம்மளை பந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹரே கிருஷ்ணா. கொஞ்சம் மணி ஆயிடுச்சா, 8:11. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி. டவுட் இருந்தா ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இவ்வளவு நேரம் நீங்க வந்து போய் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नंदगौड़ी वैष्णव की जय, श्रील प्रभुपाद की जय, गुरु महाराज की जय। नित्यानंद गौर प्रेमानंदे हरि हरि बोल। हरे कृष्णा।